விசிடி நம்பரு 633 பூனா மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 27/7/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 21/3/2007. योगी है 27 जुलाई 1967. முரளி ஆயிருக்குது 27 ஜூலை 67. ஓம் சாந்தி. रिकॉर्ड चला है भोलेनाथ से निराला कोई और नहीं. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது போலேநாத் से निराला कोई और नहीं. அப்படின்னா போலாநாத்னா கள்ளம் கப்பட்டம் இல்லாதவங்களுக்கு எஜமான். அவங்கள விட தனிப்பட்டவங்க வேற யாருமே இல்ல. मीठे मीठे बच्चे, இனிமேலும் இனிமையான குழந்தைகள் सब यह जानते हैं कि भोलानाथ किसको कहा जाता है. எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரியும். போலாநாதன் சொல்லி யாருக்கு சொல்றாங்கன்னு. भोलानाथ किसको कहा जाता है? போலாநாதன் சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? भोलों का जो नाथ है, யாரு கள்ளம் கப்பட்டம் இல்லாதவங்களுக்கு கண்ட்ரோலரோ அவங்க स्वामी है. எஜமானா இருக்காங்க. जो भोले नहीं है, யாரு கள்ளம் கப்பட்டம் இல்லாதவங்களாக இல்ல, तो कैसे होंगे? அப்ப எப்படி இருப்பாங்க? भोले नहीं है तो कैसे होंगे? இப்போ போலே இல்லன்னா எப்படி இருப்பாங்க அவங்க? दूसरों को दुख देने वाले होंगे, மத்தவங்களுக்கு துக்கத்தை கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க. तिकड़म करने वाले होंगे. அப்படின்னா ரொம்ப புத்திய தலைகீழான ரூபத்துல புத்திய யூஸ் பண்ண கூடியவங்களா இருப்பாங்க. तो भोलानाथ कहा जाता है, तुम संगम की ब्राह्मण ही जानते हो. அப்போ இந்த போலாநாதன் சொல்லப்படுகிறாங்க, சங்கமிகி பிராமணர்களா இருக்கிற உங்களுக்கு कि தெரியும் भोलानाथ किसको कहा जाता है. போலாநாதன் சொல்லி யாருக்கு சொல்லுவாங்கன்னு. कलयुगी मनुष्य जो है वो रिंचक भी नहीं जानते. கலியுகி மனிதர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது कि भोलानाथ कौन है. போலாநாத் யாரா இருக்காங்கன்னு. ज्ञान का सागर भी एक ही बाप है. ஞான கடல் கூடயும் ஒரு அப்பா தான். वही सृष्टि की आदि मध्यंत का ज्ञान समझाते हैं. அவங்க தான் சிருஷ்டினோட முதல் இடைக்கரையினோட ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. अपनी पहचान देते हैं. தன்னோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. तुम बच्चे अभी समझते हो, குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், आगे कुछ नहीं जानते थे. உங்களுக்கு புரியுது, முன்னாடி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்கல. क्या समझते हो अभी? என்ன தெரிஞ்சுக்கிறீங்க இப்போ? अभी क्या समझते हो, पहले नहीं जानते थे. இப்ப என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, முன்னாடி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. भोलानाथ के बारे में கள்ளம் கப்பட்டம் இல்லாதவங்கள் மேல அவங்கள பற்றி अभी समझते हो, आगे नहीं जानते थे. साधु संत आदि कुछ नहीं जानते. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, முன்னாடி எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. சாது சந்த் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரிஞ்சிருக்கல. वो तो कहते हैं हम रचयिता और रचना को नहीं जानते. அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு படைப்பவர் பிறகு படைப்பை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. तो नहीं जानते हैं तो उनको क्या कहेंगे? இப்போ தெரியாதுன்னா அவங்களுக்கு என்னன்னு சொல்லப்படுகிறாங்க? जो रचयिता और रचना को नहीं जानते हैं उनको कहेंगे नास्तिक. யாருக்கு படைப்பவர் பிறகு படைப்பை பற்றி தெரியாதோ அவங்களுக்கு சொல்வாங்க நாஸ்திக். और तुम जानते हो பிறகு உங்களுக்கு தெரியும், तो तुमको कहेंगे आस्तिक. அப்போ உங்களுக்கு சொல்வாங்க ஆஸ்திக். किसके ऊपर आस्था रखते हो? யார் மேல நீங்க நம்பிக்கைய வச்சுக்கிறீங்க? बाप को पहचान करके बाप के ऊपर आस्था அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா மேல நம்பிக்கைய रखते हो.
வச்சுக்கிறீங்க. जो जानते ही नहीं है, யாருக்கு தெரியவே தெரியாது. तो आस्तिक होने का सवाल ही नहीं. அப்போ ஆஸ்திக் ஆகிற அந்த ஒரு கேள்வியே இல்ல. किसके ऊपर आस्था रखेंगे? யார மேல நம்பிக்கைன்றது வச்சுப்பாங்க? जानते तो है नहीं. எதுவுமே தெரியாது. न जानने के कारण தெரிஞ்சுக்காம இருக்கிற காரணத்தினால ग्लानि ही करते रहते हैं. வெறும் நிந்தனைய தான் செஞ்சுட்டு இருக்காங்க. तुम जानते हो, உங்களுக்கு தெரியும், पहचानते हो, நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. तो महिमा करेंगे. அப்போ மகிமைய செய்வீங்க. पहचानते हो तो महिमा करेंगे. नहीं पहचानते हैं இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மகிமைய செய்றீங்க, தெரிஞ்சுக்கலன்னா तो ग्लानि करेंगे. அப்போ நிந்தனைய செய்வீங்க. बाप कहते हैं मैं ही आए भारत को स्वर्ग बनाता हूँ. அப்பா சொல்றாங்க நான் தான் வந்து பாரத்தை ஸ்வர்கமாக ஆக்குறேன். भारत को स्वर्ग बनाने के लिए आता हूँ. பாரத்தை ஸ்வர்கமாக ஆக்குறதுக்காக வரேன். जिस मकसद से आता हूँ எந்த ஒரு லட்சத்தை எடுத்து வரேனோ वो मकसद पूरा करके जाता हूँ. அந்த லட்சத்தை அந்த கம்ப்ளீட் பண்ணி போகிறேன்னா बीच में चला जाता हूँ. இல்லன்னா நடுவுல போயிடுறேன்னா जो नहीं जानते हैं யாருக்கு தெரியாது, वो क्या समझते हैं? அவங்க என்னன்னு நினைச்சுக்கிறாங்க. ये आता है जैसे और धर्म पिताएं आते हैं. வராங்க எப்படி மத்த தர்ம பிதாக்கள் வராங்க, धर्म की अपने अपने धर्म की धारणाएं सुनाकर चले जाते हैं. தர்மத்தினோடது எப்படின்னா அவங்க தாரணைகளை சொல்லிட்டு போயிடுறாங்க. ऐसे ही அதே भगवान भी மாதிரி आता होगा. பகவான் கூடயும் வரலாம். धर्म की धारणाएं सुनाकर चला जाता होगा ब्रह्मा के धर्म से. வராங்க நினைக்கிறோம். எப்படி என்ன வராங்க, வந்துட்டு பிரம்மாவினோட சரீரத்துல வந்து ஞானத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க நினைச்சுக்கிறோம். वो तथाकथित ब्राह्मण भी ऐसा ही समझते हैं. அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூடயும் இப்படியே தான் நினைச்சுக்கிறாங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि बाप जिस मकसद से आते हैं वो मकसद पूरा करके जाते हैं. அப்பா எந்த உத்தேசத்தை எடுத்து வராங்களோ அந்த ஒரு லட்சத்தை கம்ப்ளீட் பண்ணி தான் போகிறாங்க. बाप है ही सदा स्व स्थिति में रहने वाला. அப்பா சதா ஸ்வஸ்திதியில இருக்கக்கூடியவர் தான் இருக்காங்க. सदा शिव कहा जाता है. சதா சிவனன் சொல்லப்படுகிறாங்க. तो जो सदा स्व स्थिति में रहने वाला सदा शिव है இப்ப சதா சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய சதா சிவன் யார் वो இருக்காங்களோ ही स्वर्ग स्थापन कर सकता है. அவங்க தான் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்ய முடியும். அவங்களால जो தான். स्व स्थिति में रहने वाले नहीं है யாரு சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க இல்லையோ देह की स्थिति में रहने वाले हैं. தேகத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவரா இருக்காங்க. देवान में आने वाले हैं. தேக அபிமானத்துல வரக்கூடியவங்க देहधारी है. தேகதாரிகள். वो नरक स्थापन करते हैं. அவங்க நரகத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. स्वस्थिति में रहने वाला स्वर्ग स्थापन करता है. சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யறாங்க. और उस स्वर्ग में जो भी होते हैं वो सब स्वस्थिति वाले होते हैं. பிறகு அந்த ஸ்வர்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க எல்லாருமே சுயத்தினோட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க. एक भी ऐसा नहीं होगा ஒருத்தரும் இப்படி இருக்க जो மாட்டாங்க. देवान वाला. தேகாபிமானத்துல இருக்கக்கூடியவங்களாக ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. वेद का वर्षा देता हूँ. எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்தை கொடுக்கறேன். कौन सा वर्षा बेहद का देता हूँ? எந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்தை கொடுக்கறேன்? मुक्ति और जीवन मुक्ति का वर्षा देता हूँ. முக்தி பிறகு ஜீவன் முக்தியினோட சொத்தை கொடுக்கறேன். वर्षा अभी तुम ले रहे हो. சொத்தை இப்போ நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. अभी ले रहे हो, ऐसे नहीं कि भविष्य जन्मों में ही लेंगे. இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்ல வருங்காலத்துல இருக்கக்கூடிய ஜென்மங்கள்ல தான் எடுத்துக்குவீங்க என்றது இல்ல. मुक्ति की स्टेज का अनुभव करते हो.
இப்ப முக்தியினோட ஸ்டேஜினோட அனுபவத்தை செய்றீங்க इसी युग में, இந்த யுகத்துல தான். और जीवन में रहते हुए भी பிறகு வாழ்க்கையில இருந்தாலும் दुख दर्दों से मुक्ति की स्टेज का अनुभव करते हो, துக்கம் மற்றும் நோய்கள் இருந்து முக்தியினோட ஸ்டேஜ अर्थात அனுபவம் सुख अनुभव करते हो। முக்தியினோட ஸ்டேஜ அனுபவம் செய்றீங்க. அப்படின்னா சுகத்தினோட அனுபவத்தை செய்றீங்க. जानते हो वेद के बाप से हम वेद का सुख का अवस्था ले रहे हैं। உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லையருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து எல்லையருக்கு அப்பாற்பட்ட சுகத்தினோட அனுபவத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், சொத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ये भी बना बनाया ड्रामा है। இது கூட உருவாகி உருவாக்கப்பட்டிருக்கிற டிராமா இருக்குது. एक भी एक्टर ऐड न हो सकता है ஒரு ஆக்டர் கூடயும் ஆட் ஆக முடியாது, और न कम हो सकता है। பிறகு குறைய கூடயும் முடியாது. फिक्स है ड्रामा, டிராமா பிக்ஸ் ஆயிருக்குது. और सभी एक्टर्स को अपना अपना पार्ट मिला हुआ है। பிறகு எல்லா ஆக்டர்ஸ்க்கு அவங்கள்தான் இருக்கிற பாட்டு கிடைச்சிருக்குது. एक का पार्ट न मिले दूसरे से। ஒருத்தரோட பாட்டு இன்னொருத்தர் கூட பொருந்தாது. कोई कहते हम मोक्ष को पावेंगे, இப்ப யாராவது சொல்வாங்க நாங்க மோட்சத்தை அடைவோம். மோக்ஷன்னா இந்த பரந்தாமத்துக்கு போயிடுறது. सदा के लिए इस जन्म मरण की दुनिया से मुक्त हो जाएंगे। சதா காலத்துக்காக இந்த ஜனன மரணத்தினோட உலகத்திலிருந்து முக்தி அடைஞ்சிடுவோம், விட்டுடுவோம். बाप कहते हैं मोक्ष कब हो ही नहीं सकता। அப்பா சொல்றாங்க எப்பவுமே மோட்சம் என்றது கிடைக்கவே முடியாது. ऐसा कैसे हो सकता है அது எப்படி முடியும்? இப்படி कि आत्माएं मोक्ष को पा जावे, ஆத்மாக்களும் மோட்சத்தை அடையிறது, आत्माएं सदा काल के लिए मुक्त हो जावे, ஆத்மாக்கள் சதா காலத்துக்காக முக்தியை அடைஞ்சிடுறது. और भगवान को बार बार इस सृष्टि पर आना पड़े। பிறகு பகவானுக்கு அடிக்கடி இந்த சிருஷ்டிக்கு வர விஷயங்கள். तो भगवान हमेशा के लिए बंधन में हो गया, அதாவது பகவான் சதா காலத்துக்காக பந்தனத்துல வந்துட்டாங்க. और आत्माएं सदा के लिए मुक्त हो गई। பிறகு ஆத்மாக்கள் சதா காலத்துக்காக முக்தி அடைஞ்சிட்டாங்க. அப்படி ஆகுமான்னு கேக்குறாங்க. ऐसा कैसे हो सकता है? அது எப்படி முடியும்? ये ड्रामा फिक्स है। இந்த டிராமா பிக்ஸ் ஆக இருக்குது. जो जो जिस धर्म का है யாரெல்லாம் எந்த தர்மத்தினர்களோ फिर उसी धर्म में जाने वाला है। அவங்க மறுபடியும் அந்த ஒரு தர்மத்துக்கு தான் போகக்கூடியவங்க. क्रिश्चियंस आदि बौद्धी आदि கிறிஸ்டியன்ஸ் இல்லன்னா பௌத்திகள் இவங்க எல்லாம் इच्छा करें இவங்க ஒருவேளை ஆசை வச்சுக்கிட்டாங்க कि हम स्वर्ग में चले जाएंगे, நாம ஸ்வர்கத்துக்கு போயிடுவோம். परंतु जो अपने अपने धर्म के ஆனா யாரு தன்னோட தர்மத்தினோட पक्के बौद्धि हैं, பக்கா பௌத்தி இருக்காங்களோ, क्रिश्चियन है, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, वो कब स्वर्ग में आ नहीं सकते। அவங்க எப்பவுமே ஸ்வர்கத்துக்கு வர முடியாது, வரமாட்டாங்க. जो क्रिश्चियन धर्म में कन्वर्ट हुए होंगे, யாரு கிறிஸ்டியன் தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்களோ, बौद्ध धर्म में कन्वर्ट हुए होंगे, பௌத்தி தர்மத்துக்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. माने पक्के बौद्धि नहीं है, அப்படின்னா பக்கா பௌத்திகள் இல்ல, वो आ सकते हैं, அவங்களால வர முடியும், स्वर्ग में आवेंगे, ஸ்வர்கத்துக்கு வருவாங்க தான். परंतु ஆனா स्वर्ग का पक्का वर्षा ஸ்வர்கத்தினோட பக்கா சொத்து पा नहीं सकते। அடைய முடியாது. क्यों नहीं पा सकते? ஏன் அடைய முடியாது? क्योंकि उनको अनेक जन्मों का उन धर्मों का ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஜென்மங்களினோடது எப்படின்னா அந்தந்த தர்மத்தினோட संग का रंग சாங்கத்தினோட சாயம் लगा हुआ है। ஏற்பட்டிருக்கு. तो जब बाप आते हैं, அதாவது அப்பா எப்போ வராங்களோ, असली परिचय देते हैं, உண்மையான அறிமுகத்தை எப்போ கொடுக்கறாங்களோ, तो उनकी बुद्धि तिरक जाती है, அப்போ அவங்களோட புத்தி ஸ்லிப் ஆயிடுது, पक्का विश्वास नहीं बैठता। பக்கா நம்பிக்கை ஏற்படுறது இல்ல.
उनका जो धर्म स्थापक होता है, அவங்களோட தர்ம ஸ்தாபக யார் இருப்பாங்களோ, आता है, இப்ப வராங்களோ, तब उनका पाठ चलता है। அப்போ அவங்களோட பாட்டு நடக்குது। जो कन्वर्ट होने वाले हैं, யாரு கன்வெர்ட் ஆகக்கூடியவங்க இருக்காங்களோ, उन कन्वर्सन होने वालों में भी कोई मुखिया होता है। அந்த கன்வர்ஷன் ஆகக்கூடியவங்கள கூடயும் யாராவது முக்கியமானவங்க இருப்பாங்க। जब उसका पार्ट खुलता है तो उनकी बात बुद्धि में आ जाती है। இப்போ அவங்களோட பார்ட் ஓபன் ஆகுதோ அப்போ அவங்களோட விஷயங்கள் புத்தில அது வருது। ये बातें तुम बच्चों की बुद्धि में है। பாபா சொல்றாங்க இந்த விஷயங்கள் உங்களோட குழந்தைகளான உங்களோட புத்தில இருக்கு। सारी दुनिया के मनुष्य मात्र इस समय नास्तिक है। முழு உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே இந்த நேரத்துல நாஸ்திகா இருக்காங்க। कैसे? எப்படி? कैसे नास्तिक है? எப்படி நாஸ்திகனா? उन्हें कोई पर आस्था नहीं है क्या? அவங்களுக்கு யார் மேல கூடயும் நம்பிக்கை இல்லையா? बाप को पहचान दे। जिनके ऊपर आस्था है, யார் மேல நம்பிக்கை वो இருக்குதோ सब उनकी आस्था को तोड़ने वाले हैं। அவங்க எல்லாருமே அவங்க மேல இருக்கிற நம்பிக்கைய உடைக்க கூடியவங்க இருக்காங்க। और जिनके ऊपर आस्था रखे बैठे हैं, பிறகு யார் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களோ वो भगवान तो है नहीं। அவங்க பகவான் ஒண்ணு இல்ல। बाकी बात के गुरुओं को, வெவ்வேறு விதமான குருக்களை, धर्म पिताओं को தர்ம பிதாக்களை भगवान समझ करके बैठे हैं। பகவான நினைச்சு உட்கார்ந்து இருக்காங்க। वो सब आस्था को उखाड़ने वाले हैं। அவங்க எல்லாருமே நம்பிக்கைய தூர செய்யக்கூடியவங்க இருக்காங்க। बाप जब आते हैं அப்பா எப்போ வராங்களோ तो सारी दुनिया की आस्था अपने ऊपर बैठाते हैं। இப்ப முழு உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கைய தன்னை மேல உட்கார வச்சுக்கிறாங்க। परंतु है नंबरवार। ஆனா இருக்கிறது எப்படின்னா நம்பர் வாராகன்னு சொல்றாங்க। एक जैसा नंबर नहीं है सबका। ஒரே மாதிரி நம்பர் எல்லாருதுமே இல்ல। आस्थावान भी एक जैसे नहीं है। நம்பிக்கை வச்சுக்க கூடியவங்க கூட எல்லாருமே ஒரே மாதிரி ஒண்ணும் இல்ல। तो जो नास्तिक है वो बेहद के बाप को न जानने वाले हैं। அதாவது யாரு நாஸ்திகா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவை தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடியவங்க ஆனாங்க। मनुष्य ही नास्तिक बनते हैं, मनुष्य ही आस्तिक बनते हैं। மனிதர்கள் தான் நாஸ்திக் ஆகுறாங்க, மனிதர்கள் தான் ஆஸ்திக் ஆகுறாங்க। मनुष्य ही तो बाप को जानेंगे ना। மனிதர்கள் தானே அப்பாவை தெரிஞ்சுக்குவாங்க। जानवर तो नहीं जानेंगे। இந்த விலங்குகள் ஒன்னும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? मनुष्यों के बाप को मनुष्य ही जानेंगे। மனிதர்களோட அப்பாவை மனிதர்கள் தான் தெரிஞ்சுப்பாங்க। मनुष्यों के बाप में वो निराकार शिव, மனிதர்களோட அப்பாக்குள்ள அந்த நிராகார் சிவன், जो भगवान कहा जाता है, वो प्रवेश करता है। அந்த பகவான் என்ன வராங்களோ அவங்க பிரவேசம் செய்யறாங்க। ये नाटकशाला है ही मनुष्यों की। இந்த நாடக சாலை என்ன இருக்குதோ இது மனிதர்களது தான் இருக்குது। हर एक आत्मा निर्वाण धाम से आती है। பாபா சொல்றாங்க ஒவ்வொரு ஆத்மா கூடயும் நிர்வாண தாமத்திலிருந்து வருது, पाठ बजाने के लिए आती है। பாட்டை செய்யறதுக்காக வருது। पाठ बजाते बजाते शरीर के सुख भोगते भोगते பாட்டு செய்ய செய்ய சரீரத்தினோட சுகத்தை அனுபவம் பண்ண பண்ண आत्मा कमजोर हो जाती है। ஆத்மா வீக் ஆயிடுது। कमजोर आत्मा सुख नहीं भोग सकती। வீக்கா இருக்கக்கூடிய ஆத்மா சுகத்தை அனுபவம் செய்ய முடியாது। खुद भी दुखी होती है, சுயம் கூடயும் துக்கத்தை அடையுது, दूसरों को भी दुखी करती है। மத்தவங்களுக்கு கூடயும் துக்கத்தை கொடுக்குது। तो बाप आते हैं, फिर से पुरुषार्थ कराते हैं।
அப்போ அப்பா வராங்க, மறுபடியும் புருஷார்த்தத்தை செய்ய வைக்கிறாங்க. निर्बल आत्मा को प्रबल बनाने का, இப்ப யாரு வீக்கா இருக்கக்கூடிய ஆத்மா இருக்காங்களோ அவங்கள சக்திசாலி ஆக்குறதுக்கானத பண்றாங்க. निर्वाण धाम में ले जाते हैं. நிர்வாண தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. पुरुषार्थ कराने के बाद புருஷார்த்தத்தை செய்ய வச்சதுக்கு பிறகு कहते हैं சொல்றாங்க, बुद्ध निर्वाण गया. புத்தன் நிர்வாணத்துக்கு போனாங்க. अरे அரே, बुद्ध वाणी से परे गया. புத்தன் வானிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போனாங்களா? वाणी आत्मा शरीर के द्वारा चलाती है இப்போ வாணி ஆத்மா சரீரம் மூலமாக வாசிக்குதா, कि शरीर के बगैर आत्मा चलाती है. இல்லன்னா சரீரம் இல்லாம ஆத்மா வாசிக்குதா? शरीर के द्वारा आत्मा वाणी चलाती है. तो पार निर्वाण कैसे गया? சரீரம் மூலமாக ஆத்மா வாணிய வாசிக்குது. அதனால இந்த பார நிர்வாணம் எப்படி ஆச்சு? அந்த பார நிர்வாணத்துக்கு போகிற விஷயம் எப்படி ஆச்சு? कोई भी पार निर्वाण जा नहीं सकते जब तक बाप आकर के न बतावे. பாபா சொல்றாங்க, யாருமே பார நிர்வாணத்துக்கு போக முடியாது எப்ப வரைக்கும் அப்பா வந்து சொல்றது இல்லையோ அப்ப வரைக்கும் சொல்றாங்க. कि तुम आत्मा हो. என்னன்னா நீங்க ஆத்மாக்கள் ஆயிருக்கீங்க. बुद्ध पार निर्वाण गया परंतु उसका शरीर तो नहीं गया ना. புத்தன் பார நிர்வாணத்துக்கு போனாங்க, ஆனா அவங்களோட சரீரம் போகல இல்லையா? आत्मा गई ஆத்மா போச்சு. परंतु कहाँ गई? ஆனா எங்க போச்சு? निर्वाण धाम में वापस जाती है क्या? நிர்வாண தாமத்துக்கு திரும்பி போகுதா? निर्वाण धाम नहीं. நிர்வாண தாமம் இல்ல. कोई भी धर्म पिता है, चाहे बुद्ध हो या कोई भी हो, எந்த தர்ம பிதாவேனாலும் ஆயிருக்கலாம். இப்ப புத்தன் ஆயிருக்கலாம், கிரைஸ்ட் ஆயிருக்கலாம். जब इस सृष्टि पर आते हैं எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்களோ तो क्या वापस निर्वाण धाम जाते हैं? அப்ப என்ன திரும்பி நிர்வாண தாமத்துக்கு போகிறாங்களா? जा ही नहीं सकते. போகவே முடியாது. वो सब देहधारियों के संग के रंग में आते आते அதாவது அவங்க எல்லாரும் अपन को देह समझ बैठते हैं. தேகதாரிகளினோட சங்கத்தினோட சாயத்துல வந்து வந்து தன்னை தேகமன் நினைச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. निर्वाण धाम जाने का बात ही नहीं. நிர்வாண தாமத்துக்கு போகிற விஷயமே இல்ல. बाप समझाते हैं कोई भी जाता नहीं है. அப்பா புரிய வைக்கிறாங்க, யாருமே போகிறது கிடையாது. नाटक से कोई भी निकल नहीं सकता. நாடகத்திலிருந்து யாருமே இப்படி வெளிப்பட முடியாது, இதுல இருந்து தூரம் போக முடியாது. ये 5000 वर्ष का ड्रामा है. இது 5000 வருஷங்களினோட டிராமா இருக்குது. एक बार शुरू होता है ஒரு தடவை ஆரம்பம் ஆச்சுன்னா तो सब एक्टर्स को அப்போ எல்லா ஆக்டர்ஸ்க்கு आना ही पड़ता है. வந்துதான் தீரும். सब आकर के इकट्ठे होते हैं, फिर सब इकट्ठे वापस जाते हैं. எல்லாருமே வந்து ஒன்னாகுறாங்க, பிறகு எல்லாருமே கூடதான் போகிறாங்க. कोई भी बीच में मोक्ष नहीं पा सकता. யாருமே நடுவுல மோட்சத்தை அடைய முடியாது. तो बना बनाया ड्रामा है. कोई அதாவது உருவாகி உருவாக்கப்பட்ட டிராமா இருக்குது. मनुष्य समझते हैं मोक्ष मिलता है, மனிதர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மோட்சம் கிடைக்குது. तो उस मोक्ष के लिए पुरुषार्थ करते हैं कि हम सदा काल के लिए मुक्त हो जाए. அதனால அந்த மோட்சத்துக்காக புருஷார்த்தம் செய்யறாங்க. நம்ம சதா காலத்துக்காக முக்தி அடையணும்னு சொல்லி புருஷார்த்தம் செய்யறாங்க. जैसे जैनी लोग पुरुषार्थ करते रहते हैं, எப்படி ஜெயின் ஜனங்க புருஷார்த்தம் செய்யறாங்களோ, उनकी अपनी रस्म रिवाज है, அவங்களதா இருக்கிற பரம்பரைகள் இருக்குது. उनका अपना गुरु है, அவங்களுக்கு அவங்களதா இருக்கிற குரு இருக்காங்க. जिनकी बात मानते हैं. அவங்களோட பேச்சை இவங்க கேக்குறாங்க. बाकी मोक्ष किसको नहीं मिल सकता तुम जानते हो.
மற்றபடி யாருக்குமே மோட்சம் கிடைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், हम सब इस ड्रामा में पार्टधारी हैं। நம்ம எல்லாருமே இந்த டிராமால பாட்தாரிகள் ஆயிருக்கிறோம். हम कब आए, நம்ம எப்போ வந்தோம், फिर कैसे जाएंगे, பிறகு எப்படி போகுவோம், ये किसी को नहीं मालूम। இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. परंतु जानवर तो ये बातें नहीं जानेंगे ना। ஆனா விலங்குகளுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது இல்லையா? मनुष्य ही जानेंगे। மனிதர்களுக்கு தான் தெரியும். मनुष्य कहते हैं हम एक्टर्स हैं, पार्टधारी हैं। மனிதர்கள் சொல்வாங்க நாங்க ஆக்டர்ஸ் ஆயிருக்கிறோம், பாட்தாரிகள் ஆயிருக்கிறோம். ये दुनिया कर्म क्षेत्र है। இந்த உலகம் கர்ம கஷேத்திரம் ஆயிருக்குது, செயல்கள் செய்யற கஷேத்திரம். जिस कर्म क्षेत्र में आत्माएं रहती हैं, இந்த ஒரு செயல்கள் செய்யற ஒரு இடத்துல ஆத்மாக்கள் இருப்பாங்க. शरीर धारण करके, சரீரத்தை தாரண பண்ணி, निर्वाण धाम में तो शरीर होता नहीं, நிர்வாண தாமத்துல சரீரம் ஒன்னும் இருக்கிறது இல்ல, वाणी भी नहीं होती, வாணியும் இருக்கிறது இல்ல. उसको कोई कर्म क्षेत्र नहीं कहा जाता है। அதுக்கு செயல்களினோட கஷேத்திரம்னு சொல்ல முடியாது. इसको எத निर्वाण धाम को, நிர்வாண தாமத்தன்னு சொல்றாங்க. वो तो निराकारी दुनिया है। அது நிராகாரி உலகம் ஆயிருக்குது. कर्म होता है शरीर के द्वारा, செயல்கள் ஆகும் சரீரம் மூலமாக. तो निर्वाण धाम में कोई खेल पाल आदि एक्ट आदि नहीं है। அதாவது நிர்வாண தாமத்துல இந்த விளையாடுற விஷயம், ஆக்ட் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்கிறது இல்ல. उस निराकारी दुनिया से அந்த நிராகாரி உலகத்திலிருந்து साकारी दुनिया में आते हैं। சாக்காரி உலகத்துக்கு வராங்க. इसलिए आते हैं, எதுக்காக வராங்க? पार्ट बजाने के लिए आते हैं। பாட் பண்றதுக்காக வராங்க. वही पार्ट फिर रिपीट होता रहता है। அந்த பாட் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும். तो शाश्वत प्रलय कभी होती नहीं है। அதனால சாஸ்வதனா பர்மனெண்டாக எப்பவுமே பிரளயம் ஆகிறது இல்ல. जो समझते हैं सदा काल की इसलिए ये दुनिया लीन हो जाएगी, என்னன்னா சதா காலத்துக்காக இந்த உலகம் மூழ்கி போயிடும் என்ற விஷயம் இல்ல. ये बात कहाँ से निकली இந்த விஷயம் எங்கிருந்து வெளிப்பட்டது? कि प्रलय हो जाती है। பிரளயம் ஆயிடும்ன்றது प्रकष्ट रूप से ये दुनिया சக்திசாலி ரூபத்துல இந்த உலகம் लीन हो जाती है। எப்படின்னா மூழ்கி போயிடுது. कहाँ से निकली ये बात? எங்கிருந்து வெளிப்பட்டது இந்த விஷயம்? शास्त्रों से ये बात निकली। சாஸ்திரத்திலிருந்து இந்த விஷயங்கள் வெளிப்பட்டது. दिखाते हैं महाभारत लड़ाई में यादव और कौरव मर गए। காமிக்கிறாங்க மகாபாரத அந்த ஒரு யுத்தத்துல கௌரவ பிறகு பாண்டவர்கள், बाकी कुछ भी रहा नहीं। எல்லாமே போயிட்டாங்க, எதுவுமே மிஞ்சமாக இருக்கல. इससे समझते हैं कि प्रलय हो गई। இதனால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா பிரளயம் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. परंतु ये सब बातें बैठ बनाई हैं। ஆனா இந்த எல்லா விஷயங்களை உட்காந்து ரெடி பண்ணிருக்காங்க. प्रलय कभी होती नहीं है। பிரளயம் எப்பவுமே ஆகிறது கிடையாது. फिर दिखाते हैं समुद्र में पीपल के पत्ते पर பிறகு காமிக்கிறாங்க கடல்ல அரச இலை மேல एक बच्चा अंगूठा चूसते हुए आया। ஒரு குழந்தை கட்ட விரல சப்பிட்டு வந்தாங்க. अब है कहाँ की बात? இப்போ இது எந்த விஷயம் இருக்குது, எந்த டைமினோட விஷயம்? कैसे? எப்படி? प्रजापिता मतलब प्रजापिता और जगदम्बा की जो आत्मा है वो पीपल का पत्ता है। அந்த பாய் சொல்றாங்க பிரஜாபிதா பிறகு ஜெகதம்பாவலி ஆத்மாக்கள் அரச இலைகள் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க.
और उसमें दादा लिख रहे हैं ब्रह्म की सोल, वो उसमें प्रवेश करके बीज रूप अवस्था में टिकती है. பிறகு அவங்களுக்குள்ள பிரம்மாவலி ஆத்மா பிரவேசம் பண்ணி பீஜரூபி ஸ்டேஜ நிலைக்கிறாங்கன்னு அந்த பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. से भी शुरुआत की बात है. பாபா சொல்றாங்க அதை விட ஆரம்பத்தினோட விஷயம் प्रलय दिखाई गई. பிரளயத்தை காமிச்சிருக்காங்க. तो बाद की बात हुई இது பிறகு வர விஷயங்கள் ஆயிடுச்சு. पीपल के पत्ते पर அரச இலை மேல कोई बच्चा अंगूठा चूसता हुआ आया. இப்போ ஒரு குழந்தை கட்ட விரல சப்பிட்டு வந்தாங்க. पीपल का पत्ता है, कोई हिलने डुलने वाली आत्मा. இப்போ அரச இலை இருக்குது, ஆடுற அசைற ஆத்மா இருக்காங்க. इसी पीपल का पात सर समन डोला, जिसका मन बहुत डोलायमान होता है. எப்படி சொல்றாங்க, பீப்பல் பார்த்து சரசமன டோலா, யாரோட மனது ரொம்ப ஷேக் ஆகுது, அசைது. निश्चय अनिश्चय बुद्धि में आता है. நிச்சய அனிச்சயத்தினோட சக்கரத்துல அந்த புத்தில வராங்க, நிச்சய அனிச்சய புத்தில வராங்க. सबसे जास्ती निश्चय अनिश्चय बुद्धि के चक्र के எல்லாத்தை விட அதிகம் நிச்சய அனிச்சயத்தினோட சக்கரத்துல चक्कर में कौन आता है? அந்த சக்கரத்துல யார் வராங்க? ब्रह्मा आता है. பிரம்மா வராங்க. परंतु ब्रह्मा ने तो शरीर पहले ही छोड़ दिया. ஆனா பிரம்மா ஃபர்ஸ்டே சரீரத்தை விட்டுட்டாங்க. जगदम्बा ब्रह्मा ने शरीर छोड़ा. பிரம்மா சரீரத்தை விட்டாங்க. तो जरूर कोई में प्रवेश करता है. அப்ப கண்டிப்பாக யாருக்குள்ளேயோ பிரவேசம் செய்யறாங்க. इसके लिए मुरली में बोला है, அதனாலதான் முரளில சொல்லிருக்காங்க, वास्तव में ये ब्रह्मा तुम्हारी जगदम्बा है. வாஸ்தவத்துல இந்த பிரம்மா உங்களோட ஜெகதம்பா இருக்காங்க. परंतु तन पुरुष का है. ஆனா சரீரம் ஆணோட சரீரமா இருக்குது. इसलिए इनके चार्ज में அதனாலதான் இவங்களோட சார்ஜ்ல कन्या माताओं को कैसे रखा जाए. கன்யா மாதாக்களை எப்படி வைக்கிறது? तो फिर ओम राधे को निमित्त बनाएंगे. அப்போ ஓம் ராதாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா நிமித்தமாக வச்சிட்டாங்க. तो दाढ़ी मूछ वाला ब्रह्मा जगदम्बा कैसे होगा? அப்போ தாடி மீச இருக்கக்கூடிய பிரம்மா ஜெகதம்பா எப்படி ஆக முடியும்? दाढ़ी मूछ वाले ब्रह्मा की तो पूजा नहीं होती, जगदम्बा की तो தாடி மீச இருக்கக்கூடியவங்களுக்கு பூஜை நடக்கிறது இல்ல, ஜெகதம்பாக்கு पूजा होती. பூஜை நடக்குது. तो वास्तव में ये दाढ़ी मूछ वाला ब्रह्मा जगदम्बा कैसे बना? அதனால வாஸ்தவத்துல இந்த தாடி மீச இருக்கக்கூடிய பிரம்மா ஜெகதம்பா எப்படி ஆனாங்க? शरीर छोड़ने के बाद சரீர விட்டதுக்கு பிறகு कोई चोले मात्र चोले में प्रवेश करता है. இப்போ ஒரு சரீரத்துல இந்த அம்மாவோட சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்க, ஒரு மாதாவோட சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்க. प्रवेश करता है तो जिस चोले में प्रवेश करता है பிரவேசம் செய்யறாங்க. அப்போ எந்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்களோ वो पीपल के पत्ते की तरह அவங்க அரச எல்லை போல, जैसे एक डोलने वाली नवैया है. எப்படின்னா ஷேக் ஆகக்கூடிய படகா இருக்காங்க. जिसके लिए बोला नैया डोलेगी. அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குது, அந்த ஒரு படகு ஆடும் அசையும், हिलेगी डुलेगी लेकिन डूबेगी नहीं. ஆடும் அசையும் ஆனா மூழ்காது. ऐसी नवैया में இப்படிப்பட்ட அந்த ஒரு படகுக்குள்ள कृष्ण की आत्मा கிருஷ்ணனோட ஆத்மா प्रवेश करती है. பிரவேசம் பண்றாங்க. ज्ञान का गर्भ दिखाया गया है. ஞானத்தினோட கர்ப்பத்தை காமிச்சிருக்காங்க. संसार सागर है पीपल के पत्ते की. இந்த உலகம் ஒரு கடல், பிறகு அந்த அரச இலை हल्की फुल्की नाव है. லேசான படகா இருக்குது, போட்டா இருக்கு, दोलायमान होने वाली. ஷேக் ஆகக்கூடியது.
और बच्चा बड़े आराम से पड़ा हुआ है। பிறகு குழந்தை ரொம்ப ரிலாக்ஸ் ஆக இருக்காங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. அதுல होता है இப்படி ஆக முடியுமா? क्या अगाध सागर लहरा रहा हो, எப்படி என்ன ரொம்ப அதிக அந்த பெரிய கடல், அது எப்படி என்ன அதுல அலைகள் வந்துட்டு இருக்கு. और उसमें कोई छोटी सी डोंगी लेकर के அதுல எப்படி என்ன ஒரு சின்ன பேஸ்கெட்டை எடுத்து निश्चिंत होकर के बैठा हुआ हो। எப்படி என்ன அந்த படகுல நிம்மதியாக யாராவது உட்கார்ந்து இருக்கிற போல ஆக முடியுமான்னு கேக்குறாங்க. तूफान आ रहे हो तो निश्चिंत होगा या चिंता होगी? இப்போ இது புயல் வந்ததுன்னா அவங்க கவலை இல்லாம இருப்பாங்களா, இல்லன்னா கவலை ஏற்படுமா? चिंता होगी, கவலை ஏற்படும். लेकिन कृष्ण बच्चे के लिए दिखाते हैं शास्त्र में, ஆனா கிருஷ்ண குழந்தைக்காக சாஸ்திரத்துல காமிக்கிறாங்க कि वो आराम से पड़ा हुआ है। அவங்க நிம்மதியாக கிடைக்கிறாங்க, அதுல இருக்காங்க. तो कौन सा कृष्ण बच्चा है? எந்த கிருஷ்ண குழந்தை இருக்காங்க? संगम की कृष्ण की बात है சங்கமிகி கிருஷ்ணனோட விஷயமா இருக்கு. कि नैया कितनी भी डोलने वाली हल्की फुल्की है, அந்த படகு எந்த அளவுக்கு வேணும்னாலும் லேசானதா இருக்கலாம், ஆடுறது அசைறதா இருக்கலாம். विषय सागर कितना भी விஷக்கடல் எந்த அளவுக்கு வேணும்னாலும் विषय विकारों से भरा हुआ है, அந்த விஷம் நிறைஞ்சிருக்கலாம், விஷயம் பிறகு விகாரத்திலிருந்து நிறைஞ்சிருக்கலாம். सारे संसार को विषय विकारों में डुबोने वाला है। முழு உலகத்தையே இந்த விஷம் இருக்கு இல்லையா, இதுல முழுக வைக்க கூடியதா இருக்குது. फिर भी ஆனாலும் वो निश्चिंत स्टेज में पड़ा हुआ है, அவங்க கவலை இல்லாத ஸ்டேஜ்ல கிடைக்கிறாங்க, ज्ञान गर्भ में। ஞான கர்ப்பத்துல. क्या करता है? என்ன செய்யறாங்க? अंगूठा चूमता है। என்ன செய்யறாங்கன்னா அந்த கட்ட விரல சப்புறாங்க. भक्ति मार्ग में दिखाते हैं आत्मा का रूप, பக்தி மார்க்கத்துல காமிக்கிறாங்க ஆத்மாவோட ரூபம் अंगूठा विषय। எப்படின்னா கட்ட விரலினோட ரூபம் ஆயிருக்குதுன்னு. अंगूठा विषय क्यों दिखाया है? கட்ட விரலினோட ரூபத்துல ஏன் காமிச்சிருக்காங்க? क्योंकि शालिग्राम का जो रूप है ஏன்னா சாலிகிராமினோட ரூபம் என்ன இருக்கு, वो भी अंगूठे मिसल है। அது கூடயும் கட்ட விரல் ரூபத்துல தான் இருக்குது. शालिग्राम माने आत्मा, சாலிகிராம் அண்ணா ஆத்மா. तो आत्म की स्थिति की मनन चिंतन मंथन की स्थिति में ஆத்மிக ஸ்திதினோட இந்த விசார சாகர மந்தனத்தினோட ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அதுல आराम से रहता है, நிம்மதியாக இருப்பாங்க. मनन चिंतन मंथन की स्थिति மனஞ்சிந்தன மந்தனத்தினோட ஸ்டேஜ் परिस्थायी स्टेज का अनुभव कराती है। பரிஸ்தாயினோட ஸ்டேஜ் அனுபவம் செய்ய வைக்குதுன்னு சொல்றாங்க. जैसे फर्श की दुनिया वालों से कोई எப்படின்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இருக்கக்கூடியவங்க கூட எந்த விதமான உறவு கூடயும் रिश्ता ही नहीं, உறவே இல்லாத ஆகிற விஷயம், உறவே இல்லாத விஷயம். तो दिखाते हैं समुद्र में पीपल के पत्ते पर एक बच्चा अंगूठा चूसते हुए आए। அதாவது இந்த விஷயத்த காமிக்கிறாங்க இந்த அரச எல்லை மேல இந்த எப்படின்னா ஒரு குழந்தை கட்ட விரல சப்பிட்டு வந்துட்டு இருக்கிற போல காமிச்சிருக்காங்க. उससे पहले क्या था? அதை விட முன்னாடி என்ன இருந்தாங்க? उससे पहले क्या दिखाया शास्त्रों में? அதுக்கு முன்னாடி சாஸ்திரத்துல என்ன காமிச்சிருக்காங்க? प्रलय दिखाई। பிரளயத்தை காமிச்சிருக்காங்க. उस प्रलय की घोषणा कहाँ हुई? அந்த பிரளயத்தினோட கோஷம் எங்க ஆச்சு? கோஷணா எங்க ஆச்சு? 1976
भगवान बाप ने ही वो घोषणा कराई। பகவான் அப்பா தான் அந்த ஒரு கோஷணைய அனௌன்ஸ்மெண்ட்ட பண்ண வச்சாங்க. कि 10 वर्ष के अंदर पुरानी दुनिया 10 வருஷங்களுக்குள்ள பழைய உலகம் खलास हो जाएगी। விநாசமாக போகுது. तो आप मुए मर गई दुनिया। அதாவது நாம இறந்து போயிட்டோம்னா நமக்காக இந்த உலகமே இறந்து போயிடுச்சு. जैसे कि प्रलय हो गई। எப்படின்னா பிரளயம் ஆயிடுற போல ஆயிடுச்சு. शास्त्रों में दिखाया है, சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க. वशिष्ठ जी भगवान को, வசிஷ்டஜி பகவானுக்கு राम को क्या सुनाते हैं? ராமருக்கு என்னன்னு சொல்றாங்க? हे राम, வசிஷ்டஜி பகவான் ராமருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹே ராமரே, ये संसार बना ही नहीं। இந்த உலகம் உருவாகவே இல்ல. जब बना ही नहीं உருவாகவே तो இல்லன்னா उसमें बुद्धि रमाने की बात அப்போ அதுல புத்தியை ஈடுபடுத்துற விஷயம் है ही नहीं। இல்லவே இல்ல. जैसे देखते हुए எப்படின்னா பார்த்தாலும் न देखना। பார்க்காம போல இருக்குது. तो प्रलय दिखाई दी है। அதாவது பிரளயத்தை காமிச்சிட்டாங்க. कहते हैं मन के संकल्पों से सृष्टि रची जाती है। சொல்றாங்க மனதினோட சங்கல்பம் மூலமாக சிருஷ்டிய உருவாக்கப்படுகிறது. तो मन के संकल्पों से बिगड़ नहीं सकती। அப்ப என்ன மனதினோட சங்கல்பம் மூலமாக அது ஒண்ணு கெட்டு போக முடியாதா என்னன்னு கேக்குறாங்க. खलास भी हो सकती है। அது முடிஞ்சு போகவும் தீரலாம். तो ये सब बातें बैठ बनाई हैं। அதாவது இந்த எல்லா விஷயங்கள் உட்கார்ந்து உருவாக்கியிருக்காங்க. अंगूठा चूसते हुए बच्चे से இந்த கட்ட விரல செப்பிட்டு இருக்கக்கூடிய குழந்தை என்ன இருக்காங்களோ அவங்க கூட सृष्टि कैसे पैदा होगी? சிருஷ்டி எப்படி உருவாகும்? क्या जवाब हुआ என்ன பதிலாச்சு? है? मनन चिंतन मंथन की एक ऐसी स्टेज है விசாரசாகர மந்தனத்தினோடது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் ஆயிருக்கு. जिसके लिए गाया हुआ है कि ब्रह्मा के இதுக்காக மகிமை இருக்குது. பிரம்மாவோட संकल्पों से சங்கல்பம் மூலமாக सृष्टि रची है। சிருஷ்டி உருவாக்கப்பட்டது. अब तुम्हारी बुद्धि में बैठा है। இப்போ उங்களோட புத்தியில உட்கார்ந்து இருக்கு. मनुष्य तो जो कुछ सुनते हैं सत्य सत्य कहते रहते हैं। மனிதர்கள் எதெல்லாம் கேக்குறாங்களோ எல்லாமே சரிதான் உண்மைதான் சொல்லி ஏத்துக்கிறாங்க. कहते हैं சொல்றாங்க हनुमान हवा से पैदा हुआ। ஹனுமான் காத்திலிருந்து ஜன்மம் எடுத்துக்கிட்டாங்க. जो सुनेंगे सो कहेंगे सत्य। என்ன கேக்குறாங்களோ அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சரிதான் சொல்றாங்க. अब हवा से कैसे पैदा हुआ? இப்போ காத்திலிருந்து எப்படி ஜன்மம் எடுத்துக்க முடியும்? हवा माने क्या? காத்துனா என்ன? हवा माने सूक्ष्म शरीरधारी जो भूत प्रेत होते हैं। காத்துனா இப்போ சூக்ஷ்ம சரீரதாரி யாரு பூத்த பிரேத்தங்கள் இருப்பாங்களோ उनको हवा कहा जाता है। அவங்களுக்கு காத்துன்னு சொல்லப்படுகிறது. फिर समझते हैं व्यास भगवान ने शास्त्र बनाए। பிறகு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வியாஸ் பகவான் சாஸ்திரத்தை ரெடி பண்ணாங்க. तो इतने शास्त्रों की रचना व्यास भगवान ने की। அதாவது இந்த அளவுக்கு சாஸ்திரத்தினோட உருவாக்குற விஷயம் வியாஸ் பகவான் செஞ்சாங்க. तो क्या सब शास्त्र झूठे हो सकते हैं? அப்போ என்ன எல்லா சாஸ்திரங்கள் பொய்யாக முடியுமா? अभी तुम बच्चे जानते हो இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரியும் कि शास्त्रों में क्या है। சாஸ்திரத்துல என்ன இருக்குது. क्या है? என்ன இருக்குது? शास्त्रों में சாஸ்திரத்துல द्वापर के आदि में जब शास्त्र बनना शुरू हुए थे துவாபர் யுகத்தினோட ஆரம்பத்துல எப்போ சாஸ்திர உருவாகிறதுக்கு ஆரம்பம் ஆச்சோ तो फिर भी कुछ सच्चाई थी। அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் ஏதோ உண்மை என்ற விஷயம் இருந்தது. क्योंकि दुनिया की हर चीज
ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு பொருளு கூடயும் पहले सतो प्रधान होती है, ஃபர்ஸ்ட் சத்தோ பிரதானமாக இருக்கும், बाद में तमो प्रधान बनती है। பிறகு தமோ பிரதானம் ஆயிடுது. बाद में जैसे जैसे शास्त्रों का इंटरप्रिटेशन होता गया, பிறகு எப்படியெல்லாம் சாஸ்திரங்களினோட இன்டர்பிரிட்டேஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சோ, भांति भांति के मनुष्य गुरुओं के द्वारा வெவ்வேறு விதமான மனித குருக்கள் மூலமாக அதோட விளக்கங்களை கொடுக்கறதுக்கு எப்போ ஆரம்பமாச்சோ, वैसे वैसे शास्त्र भी तामसी அப்படி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா சாஸ்திரம் கூடயும் तामसी बन गए। தாமசி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. तो तुम जानते हो शास्त्रों में क्या है? அதாவது உங்களுக்கு தெரியும் சாஸ்திரத்துல என்ன இருக்குது. ये सब भक्ति मार्ग के दुर्गति के शास्त्र हैं। பாபா சொல்றாங்க இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட துர்கத்திக்கான சாஸ்திரங்களா இருக்குது. क्यों? ஏன்? क्योंकि शास्त्र बनाए हुए हैं अनेक मनुष्यों के द्वारा। ஏன்னா சாஸ்திரங்கள் என்ன இருக்குது அது நிறைய மனித குருக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறதா இருக்கு. भक्ति कहाँ से आती है? பக்தி எங்கிருந்து வருது? रावण के अनेक सिरों से। ராவணனோட நிறைய தலைகள் மூலமாகன்னு சொல்றாங்க. जो जिसने जैसा कहा बस उसके पीछे चल पड़े, मानने लगे। யாரு எப்படி சொன்னாங்களோ அவ்வளவுதான் அவங்களோட பின்னாடி வர்றதுக்கு ஆரம்பம் செஞ்சாங்க, ஏத்துக்கிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. तो अनेक मत से आती है भक्ति, அதாவது நிறைய டைரக்ஷன்ஸ் மூலமாக வருது और பக்தி. एक मत से आता है பிறகு ஒருத்தரோட டைரக்ஷன் மூலமாக வருது ज्ञान। ஞானம். एक की मत से होती है सदगति, ஒருத்தரோட டைரக்ஷன் மூலமாக ஆகுது சத்கதி. और अनेकों की मत से होती है பிறகு நிறைய பேரினோட டைரக்ஷன் மூலமா ஆகுது दुर्गति। துர்கதி. भक्तों को फल देने वाला भगवान तो बाप ही है। பக்தர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய பகவான் அப்பா தான் இருக்காங்க. काहे का फल देते हैं? எந்த விஷயத்துக்கான பலனை கொடுக்கறாங்க? भक्ति का फल देते हैं। பக்தியினோட பலனை கொடுக்கறாங்க. अंधश्रद्धा युक्त जन्म जन्मांतर जो भक्ति करते आए, இந்த குருட்டு நம்பிக்கையினோட ஆதாரப்படி ஜென்ம ஜென்மாந்திர என்ன பக்தி பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்களோ, उस भक्ति का फल भी भगवान ही आकर के देते हैं। அந்த பக்தியினோட பலன் கூடயும் பகவான் தான் வந்து கொடுக்கறாங்க. क्या फल देते हैं? என்ன பலனை கொடுக்கறாங்க? आकर के ज्ञान देते हैं। வந்து ஞானத்தை கொடுக்கறாங்க. कोई मुक्ति में, कोई जीवन मुक्ति में चले जाएंगे, சிலர் முக்திக்கு போயிடுவாங்க, சிலர் ஜீவன் முக்திக்கு போயிடுவாங்க. कौन मुक्ति में चले जाएंगे? யாரு कौन முக்திக்கு जीवन मुक्ति போவாங்க? में चले जाएंगे? யாரு முக்திக்கு போவாங்க? யாரு ஜீவன் முக்திக்கு போயிடுவாங்க? फल तो है एक, பலன் ஒண்ணுதான், ज्ञान का फल। ஞானத்தினோட பலன். फिर कोई मुक्ति, कोई जीवन मुक्ति में क्यों जाते हैं? அப்போ சிலரு முக்தி, சிலரு ஜீவன் முக்திக்கு ஏன் போயிடுறாங்க? कोई डायरेक्टली बाप से वर्ष लेते हैं, जो मनुष्य गुरु से वर्ष। जो साकार बाप को पहचानते हैं யாரு சாக்கார் அப்பாவை தெரிஞ்சுக்கிறாங்களோ, कि बाप भगवान भी इस सृष्टि पर साकार में आकर के कर्म करते हैं, அப்பா பகவான் கூடயும் என்னன்னா சாக்கார் சிருஷ்டில வந்து அவங்க வேலை செய்யறாங்க. तो जीवन मुक्ति पाते हैं। और जो निश्चयात्मक बुद्धि से अंत तक नहीं पहचान पाते, என்னன்னா இப்போ சாக்காரத்துல பகவான் வந்திருக்காங்க என்ற விஷயத்த யாரு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க முக்தி ஜீவன் முக்தியை அடைறாங்க. तो अंत मते பிறகு யாரு தெரிஞ்சுக்காம இருப்பாங்களோ, தெரிஞ்சுக்க முடியறது இல்லையோ அவங்களுக்கு அந்தமத்தே सोगति। சோகத்தை கடைசி நேரத்துல எப்படிப்பட்ட ஸ்டேஜோ அதே மாதிரி தான் விளைவு. मुक्ति प्राप्त होती है, जीवन मुक्ति प्राप्त முக்தி கிடைக்கும், ஜீவன் முக்தி नहीं होती। கிடைக்கிறது இல்ல. हर एक पाठधारी आत्मा का जब पाठ आवेगा ஒவ்வொரு ஆத்மா ரூபமான பாட்தாரி இது எப்போ பாட்டு வருமோ तो फिर आवेंगे। அப்போ வருவாங்க. कोई मुक्ति में आवेंगे, कोई जीवन मुक्ति में आवेंगे।
சிலர் முக்திக்கு வருவாங்க, சிலர் ஜீவன் முக்திக்கு வருவாங்க. तो ये ड्रामा का राज सिवाय तुम बच्चों के और कोई नहीं जानता. அதாவது இந்த டிராமாவினோட ரகசியம் குழந்தைகளான உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றாங்க. कहते हैं हम रचयिता और रचना को नहीं जानते. சொல்றாங்க நாங்க படைப்பவர் பிறகு படைப்ப பற்றி தெரியாதுன்னு சொல்றாங்க நமக்கு. அரே तुम ड्रामा के एक्टर्स हो. அரே நீங்க டிராமாவோட ஆக்டர்ஸ் ஆயிருக்கீங்கன்னா और एक्टर्स होकर के ड्रामा की आदि मध्य अंत ड्यूरेशन को न जाने. பிறகு டிராமாவினோட முதல் இடை கரையினோட டியூரேஷன் அந்த டைம் பீரியட பற்றி தெரியாதுன்னா तो कैसा एक्टर कहेंगे? அப்போ எப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் சொல்வாங்க? इडियट एक्टर. முட்டாள் ஆக்டரு ஆக்டர்ஸ். पार्टधारी हो और अपने पार्ट को न जाने. இப்போ பாட்தாரி ஆயிருக்கீங்க, பிறகு உங்களோட பாட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா जिनके साथ पार्ट बजाता है उनके पार्ट को न जाने. யாரு கூட பாட்டை செய்யறாங்களோ அவங்களோட பாட்டை பற்றியே தெரிஞ்சுக்கலன்னா तो बेसमझ एक्टर हुआ ना. அப்போ புத்தி இல்லாத ஆக்டர்ஸ் ஆனாங்க இல்லையா? उनको आस्तिक कहेंगे. அவங்களுக்கு ஆஸ்திகன்னு சொல்வாங்களா? ड्रामा के डायरेक्टर के ऊपर उनको आस्था है. டிராமாவினோட டைரக்டர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? आस्था नहीं है तो नहीं जानते. நம்பிக்கை இல்லன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. जरूर नास्तिक ठहरे. கண்டிப்பாக அவங்க நாஸ்திக் ஆனாங்க. इस समय के मनुष्यों को இந்த நேரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு जानवर से भी बदतर कहा जाता है. விலங்குகள் விட கடைசின்னு சொல்லப்படுகிறாங்க. விலங்குகள் விடமும் ஓப்லஸ் ஆனவங்க. मनुष्य एक्टर होते हुए समझते हुए இப்போ மனிதர் ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்க, இத பற்றி தெரிஞ்சதுக்கு பிறகு கூடயும் कि हमारी आत्मा पार्ट बजाने आती है. நம்மளோட ஆத்மா பாட் செய்யக்கூடியதா இருக்குதுன்னு. फिर भी अगर ड्रामा की आदि मध्य अंत को न जाने ஆனாலும் டிராமாவினோட முதல் இடை கரைய தெரிஞ்சுக்கலன்னா तो जानवर से भी बदतर ठहरे. அப்போ விலங்குகளுக்குன்னாவும் ஓப்லெஸ்ன்னு சொல்லப்படுகிறாங்க. बिल्कुल ही पत्थर बुद्धि बन जाते हैं. முழுமையாக கல்லு புத்தி ஆயிடுறாங்க. फिर समझाने से भी नहीं समझते. பிறகு புரிய வைக்கிறதுனால கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல. इस समय இந்த நேரத்துல भारत पत्थर बुद्धि है. பாரத் கல்லு புத்தியா இருக்குது. जो अपने बेहद का बाप रचयिता और रचना जिसमें एक्ट करते हैं. எந்த வேலைக்கு அப்பாற்பட்ட அப்பா படைப்பவர் பிறகு படைப்பு அதுல என்ன ஆக்ட் செய்றாங்க उनको बिल्कुल जानते नहीं. அவங்கள பற்றி கொஞ்சமும் தெரியாது, எதுவுமே தெரியாது. तुम भी नहीं जानते थे. உங்களுக்கு கூடயும் தெரிஞ்சிருக்கல. इतने सभी मनुष्य 84 लाख जन्म कैसे लेते हैं? இத்தனை மனிதர்கள் 84 ஜென்மங்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? 84 லட்ச ஜென்மங்கள் எப்படி எடுத்துப்பாங்க? ये भी बुद्धि में नहीं आता. இது எப்படி ஆகும் என்ற விஷயம் கூடயும் புத்தியில வருதில்ல. 84 लाख जन्म ले सकते हैं क्या? 84 லட்ச ஜென்மங்கள் எடுத்துக்க முடியுமான்னு கேக்குறாங்க. 84 लाख समझने के कारण 84 லட்சங்களை நினைச்சுக்கிறதுனால இப்படி புரிஞ்சுக்கிறதுனால उन्होंने ड्रामा का ड्यूरेशन भी लाखों वर्ष कर दिया. அவங்க டிராமாவினோட டியூரேஷன் என்ன இருக்குதோ அது கூடயும் லட்சக்கணக்கில் வருஷங்களை நினைச்சுக்கிட்டாங்க. अगर 84 लाख योनि की बात बुद्धि में न बैठी होती ஒருவேளை 84 லட்ச யோனிகள் பற்றி ஒருவேளை புத்தியில உட்காராம இருந்திருந்தா तो बुद्धि में आता அப்போ புத்தியில வந்திருக்கும் कि ड्रामा कोई लाखों वर्ष का नहीं है. டிராமா லட்சக்கணக்கில் வருஷங்களினோடது ஒண்ணும் இல்ல. कोई शास्त्रों में लिखा हुआ भी है. சில சாஸ்திரங்கள்ல இந்த விஷயத்தை எழுதவும் செஞ்சிருக்காங்க. हर युग की आयु 1250 वर्ष है. ஒவ்வொரு யுகத்தினோட ஆயுள் 1250 வருஷங்கள் அப்படி சொல்லி எழுதிருக்காங்க.
फिर लाखों वर्ष 84 लाख योनियां समझने से மற்றபடி பாபா சொல்றாங்க லட்சக்கணக்கில் வருஷங்கள் 84 லட்ச யோனிகள் இப்படி எல்லாம் நினைச்சுக்கிறதுனால बुद्धि भ्रमित हो गई, புத்தி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, குழம்பி போயிடுச்சு. और सारे 1200 वर्ष को இந்த ஒரு 1250 வருஷங்களை देवताई वर्ष समझ करके தேவதைகளினோட வருஷம் நினைச்சுக்கிட்டு उसमें उन्होंने गुणा कर दिया அதுல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. कि देवताओं का दिन, देवताओं के वर्ष, தேவதைகளோட நாட்கள், தேவதைகளோட வருஷங்கள், देवताओं का महीना लंबा चौड़ा होता है, தேவதைகளோட மாசங்கள் இதெல்லாமே நீளமாக இருக்கும்னு சொல்லி अभी तुम कहते हो இப்போ நீங்க சொல்றீங்க बाबा பாபா हम आपसे हर कल्प आकर के मिलते हैं, நாங்க உங்க கூட ஒவ்வொரு கல்பத்துல வந்து சந்திக்கிறோம். 27-67 की वाणी का दूसरा पेज, 5000 वर्ष पहले भी आकर के आपसे मिले थे, 5,500 வருஷங்களுக்கு முன்னாடியும் வந்து உங்க கூட சந்திச்சிருந்தோம். मिलते हैं बेहद के बाप से बेहद का वर्षा लेने के लिए, சந்திக்கிறோம் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா இடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட சொத்தை எடுத்துக்கிறதுக்காக. यथा राजा रानी तथा प्रजा सब विश्व का मालिक बनते हैं, ராஜா ராணி எப்படியோ அதே மாதிரி பிரஜைகள் எல்லாருமே உலகத்துக்கு எஜமான ஆகுறீங்க. ये कैसे हो सकता है? இது எப்படி முடியும்? मालिक एक होगा எஜமான் ஒருத்தர் இருப்பாங்களா या अनेक होंगे? இல்ல நிறைய பேர் இருப்பாங்களா? है? அப்போ यथा राजा रानी எப்படி ராஜா ராணியும் तथा प्रजा सब विश्व के मालिक कैसे समझेंगे अपने को? பிறகு எப்படி ராஜா ராணியும் அப்படியே பிரஜைகள் எல்லாருமே எப்படி தன்னை உலகத்துக்கு எஜமான நினைச்சுப்பாங்க? हाँ, ஆமா, वो पारिवारिक व्यवस्था ऐसी थी, அந்த பரிவாரத்தினோட அந்த செட்டிங்ஸ் அப்படி இருந்தது. सात्विक स्टेज वाली, அந்த சத்தோபிரதான் ஸ்டேஜ் இருக்கக்கூடியது. कि सारी दुनिया को लक्ष्मी नारायण अपना क्या समझते थे? முழு உலகம் லக்ஷ்மி நாராயணனை தன்னோட என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? அவங்கள कुटुंब समझते थे, हमारा परिवार है. இந்த லக்ஷ்மி நாராயணர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா முழு உலகமே என்ன இருக்குது? நம்மளோட குடும்பமா இருக்குது. जो भी बच्चे हैं वो सब யாரெல்லாம் குழந்தைகள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே मेरे परिवार के बच्चे हैं. அவங்க என்னோட பரிவாரத்தினோட குழந்தைகளா இருக்காங்க. और बच्चे भी क्या समझते थे? பிறகு குழந்தைகள் கூட என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? कि सारी दुनिया हमारी है. என்னன்னா முழு உலகம் நம்மளோடதா இருக்குது. जैसे घर में परिवार में कोई बच्चा होता है, எப்படி இப்போ பரிவாரத்துல வீட்டுல ஒரு குழந்தை இருக்குமோ, बाप की दुकान चलती है, அப்பாவோட கடை நடக்குது, तो बच्चा क्या कहेगा? मेरी दुकान नहीं, मेरे बाप की दुकान है. குழந்தை இப்படி சொல்லுமா? என்னோட கடை இல்ல, என்னோட அப்பாவோட கடைன்னு சொல்லுமா? बच्चे को भी अपनापन महसूस होता है. குழந்தைக்கு கூடயும் தன்னோடதுன்னு சொல்ற அந்த ஒரு तो தன்னோட அந்த அந்த தன்மைன்றது அவங்களுக்கு அனுபவம் ஆகும். ऐसे अपनेपन की दुनिया थी தன்னோடது என்ற தன்மை அந்த ஒரு உலகத்தினோடது. जहाँ यथा राजा रानी तथा प्रजा, அப்படிப்பட்ட ஒரு உலகம் இருந்தது. அங்க எப்படி என்ன ராஜா ராணி எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி सब ऐसी स्टेज वाले थे. பிறகு பிரஜைகள் கூடயும் அதே மாதிரி தான் எல்லாருமே அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கக்கூடியவங்க. सबके अंदर अपनत्व था. எல்லாருக்குள்ளயும் நம்மளோடதா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தது. प्रजा भी कहेगी हम विश्व के मालिक. பிரஜா கூடயும் என்ன சொல்லுது? நம்ம உலகத்துக்கு எஜமான். जब तुम विश्व के मालिक बनते हो, நீங்க எப்போ உலகத்துக்கு எஜமான் ஆகுறீங்களோ तो उस समय அப்போ அந்த நேரத்துல इसका राज्य नहीं होता யாரோட ராஜ்யம் இருக்காது? है. रावण का राज्य, रावण का राज्य
और जो रावण के सिर हैं, மத்த ராவணனோட தலைகள் யார் இருப்பாங்களோ, चंद्रवंशी, इस्लाम वंशी, बौद्धि वंशी, क्रिश्चियन वंशी, சந்திரவம்சி, இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன் வம்சி, उनमें से किसी का राज्य नहीं होता। அவங்களுக்குள்ள எப்படின்னா யாரோட ராஜ்யமும் இருக்கிறது இல்ல। तुम सूर्यवंशियों का राज्य होता है, சூரியவம்சிகளா இருக்கிற உங்களோட ராஜ்யம் இருக்கும்। और कोई का राज्य பிறகு யாரோட ராஜ்யம் கூடயும் नहीं होता। இருக்காது। माने और जो है, அப்படின்னா மத்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ वो डिग्रेड हो जाते हैं। அவங்க டிகிரேட் ஆயிடுறாங்க। उनके धर्म की धारणाएं, அவங்களோட தர்மத்தினோட தாரணைகள் 16 कला संपूर्ण डिग्री वाली नहीं है, 16 கலை பரிபூர்ணமான டிகிரி இருக்கக்கூடியது இல்ல। और तुम्हारी धारणा பிறகு உங்களோட தாரணை 16 कला संपूर्ण डिग्री वाली होती है। 16 கலை பரிபூர்ணமான டிகிரி இருக்கக்கூடியதான ஆக இருக்கும்। तुम्हारा सूर्यवंशी राज्य चलता है। உங்களோடது சூரியவம்சி ராஜ்யம் நடக்குது। तुम बच्चे सारी ड्रामा की आदि पर्यंत को जानते हो। குழந்தைகளான நீங்க முழு டிராமாவினோட முதல் இடைக்கரையை பற்றி உங்களுக்கு தெரியும்। जो आदि को नहीं जानते, யாருக்கு ஆதிய பத்தி ஆரம்பத்தை பற்றி தெரியாதோ वो मध्य और अंत को भी पूरा नहीं जान सकते। அவங்க நடு பிறகு கடைசி பற்றி கூடயும் கம்ப்ளீட்டாக அவங்க தெரிஞ்சுக்க முடியாது அவங்களால। तुम आदि को भी जानते हो, मध्य और अंत को भी जानते हो। உங்களுக்கு ஆதி பற்றி கூடயும் தெரியும், நடு பிறகு கடைசி பற்றி கூடயும் உங்களுக்கு தெரியும்। मनुष्य भक्ति मार्ग में जिसकी पूजा करते हैं, மனிதர்கள் பக்தி மார்க்கத்துல யாரோட பூஜைய செய்யறாங்க, पूजा तो करते हैं, பூஜை செய்யறாங்க தான்। लेकिन जिसकी पूजा करते हैं उनकी बायोग्राफी को ஆனா யாரோட பூஜை செய்யறாங்களோ அவங்களோட பயோகிராஃபிய नहीं जानते। அத பற்றி அவங்களுக்கு தெரியாது। जिनको माथा टेके, யாருக்கு போய் தலைய வணங்குறது, इनकी पूजा करें, चिरौरी करें, இவங்களுக்கு பூஜை செய்யறது, இவங்களுக்கு அந்த சிரோரியன்னா அவங்களுக்கு பின்னாலே சுத்தி இது செய்யறாங்க இல்லையா, मान मर्तबा दे, அவங்களுக்கு பேரு புகழ கொடுக்கறது, उनकी बायोग्राफी को तो जानना चाहिए कि हम इतना मान मर्तबा उनको क्यों देते हैं। அவங்களோட வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு பேரு புகழ கொடுக்கறாங்கன்றதுக்காக, क्यों उनकी पूजा करते हैं, ஏன் அவங்களுக்கு பூஜை பண்றாங்க, बायोग्राफी को जानना चाहिए ना। பயோகிராஃபி பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா। एक भी मनुष्य नहीं है ஒரு மனிதனும் இப்படி இல்ல जो शिव की बायोग्राफी को जानता हो। சிவனோட பயோகிராஃபிய தெரிஞ்சுக்கிற போல யாருமே இல்லன்னு சொல்றாங்க। या तो कहेंगे वो तो निराकार है। இல்லன்னா இப்படி சொல்லுவாங்க, அவங்க நிராகாரா இருக்காங்க। निराकार है, बिंदी है, तो उसकी बायोग्राफी काहेगी। இப்ப நிராகாரா இருக்காங்க, பிந்தியா இருக்காங்கன்னா அப்போ அவங்களோட பயோகிராஃபி எதுக்காக? तुम बच्चे जानते हो, குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், बाप की बायोग्राफी को तुम जान जाते हो। அப்பாவோட பயோகிராஃபிய பற்றி உங்களுக்கு தெரியும்। किसके द्वारा जानते हो? யார் மூலமாக தெரியும்? बाप के द्वारा बाप की बायोग्राफी को அப்பா மூலமாக அப்பாவோட பயோகிராஃபிய जान जाते हो। நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க। तुम बाप के बने हो ना। நீங்க அப்பாவோட குழந்தைகளா இருக்கீங்க இல்லையா। बाप की बायोग्राफी का पता है, அப்பாவோட பயோகிராஃபி பற்றி தெரியும்। वो बाप पतित पावन है। அந்த அப்பா பதித்த பவனா இருக்காங்க। उसकी बायोग्राफी का मुख्य कर्तव्य क्या है? அவங்களோட பயோகிராஃபி என்ன இருக்குதோ வாழ்க்கை வரலாறு, அதனோட முக்கியமான पतितों को அவங்களோட முக்கிய வேலை என்ன இருக்குது? பதித்தர்களை पावन बनाने के लिए आता है। तुम பாவனமாக ஆக்குறதுக்காக வராங்க। जानते हो உங்களுக்கு தெரியும் कि वो पतित पावन कैसे है। அவங்க பதித்த பாவன் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி, எப்படின்னு சொல்லி உங்களுக்கு लिबरेटर தெரியும்। है। அவங்க லிபரேட்டர் ஆயிருக்காங்க।
गाइड है, கைடா இருக்காங்க. तुमको कहते हैं पांडव. உங்களுக்கு சொல்றாங்க பாண்டவ். किसके बच्चे? யாரோட குழந்தைகள்? पंडा के बच्चे हो. பண்டாவோட குழந்தைகளா இருக்கீங்க. शास्त्रों में लिखा हुआ है சாஸ்திரத்துல எழுதிருக்காங்க कि पांडव पांडु के पुत्र थे. பாண்டவர்கள் பாண்டுவோட குழந்தைகளா இருந்தாங்க. பாண்டவர்கள் பாண்டுவோட குழந்தைகள். तो गाइड कहने से, पंडा कहने से, அதாவது கைடன்ஸ் சொல்றதுனால பண்டான்னு சொல்றதுனால एक गाइड हो जाता है. ஒரு கைட் ஆயிடுறாங்க. बाकी सब है उसकी गाइडेंस पर चलने वाले. மற்றபடி எல்லாருமே அவங்களோட கைடன்ஸ், அவங்க எப்படி வழிய காமிக்கிறாங்களோ அப்படி ஃபாலோ செய்யக்கூடியவங்க இருக்காங்க. नंबरवार है, நம்பர்வாரா இருக்காங்க. एक की गाइडेंस पर चलने वाले ஒருத்தரோட கைடன்ஸ் ஃபாலோ செய்யக்கூடியவங்க सब नंबरवार है. எல்லாருமே நம்பர்வாரா இருக்காங்க. जब पंडे कहते हैं तो बहुत गाइड्स हो जाते हैं. எப்போ பண்டான்னு சொல்றாங்களோ அப்போ நிறைய கைட்ஸ் ஆயிடுறாங்க. பண்டேன்னு எப்போ சொல்றாங்களோ அப்ப நிறைய கைட்ஸ் ஆயிடுறாங்க. तो तुम सभी के गाइड बनते हो ना, रास्ता बताने के लिए. அப்போ நீங்க எல்லாருக்குமே கைட் ஆகுறீங்க இல்லையா, வழிய காமிக்கிறதுக்காக, சொல்றதுக்காக. अंधों की लाठी बनते हो. குருடர்களுக்கு என்ன ஆகுறீங்கன்னா வாக்கிங் ஸ்டிக் ஆகுறீங்க, அந்த குச்சி ஆகுறீங்க. यथा बाप गाइड, அப்பா எப்படி கைடோ पंडा, तथा तुम बच्चों को भी बनना है. அப்பா எப்படி கைட் ஆயிருக்காங்களோ அதே மாதிரி குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் கைட் ஆகணும். तो सबको रास्ता बताने पड़े. அப்போ எல்லாருக்குமே வழிய காமிக்க வேண்டியதாக இருக்கும். तुम आत्मा, ஆத்மாக்களா இருக்கிற நீங்க, और वो परमात्मा. பிறகு அவங்க பரமாத்மா. उन परमात्मा बाप से बेहद का वर्षा मिलता है. அந்த பரமாத்மா அப்பா இடம் இருந்து எல்லாருக்கு அப்பாற்பட்ட சொத்து கிடைக்குது. वो बेहद का बाप है. அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்காங்க. आकर के भारत को बेहद का राज्य देते हैं. வந்து பாரத்துக்கு எல்லாருக்கு அப்பாற்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கறாங்க. बेहद का राज्य कैसा? எல்லாருக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் என்ன எப்படி? आज के राज्य हद के क्यों? இன்றைய ராஜ்யம் ஏன் எல்லாருக்கு உட்பட்டதா இருக்குது? क्योंकि हद लगी हुई है. ஏன்னா லிமிட் இருக்குது இதுல. ये हमारा आसमान है. இது நம்மளோட ஆகாயம். हमारे आसमान में நம்மளோட ஆகாயத்துல तुम्हारा जहाज कैसे आ गया? உங்களோட பிளைட் எப்படி வந்துடுச்சு? ये हमारा समुद्र है. இது நம்மளோட கடலா இருக்கு. हमारे समंदर में तुम्हारा जहाज कैसे आ गया? நம்மளோட கடல்ல உங்களோட கப்பல் எப்படி வந்தது? ये हमारी जमीन, இது நம்மளோட நிலமா இருக்குது, பூமியா இருக்கு. ये तुम्हारी जमीन. அது உங்களோட பூமியா இருக்கு. हद लगाए रखी है. எப்படின்னா அந்த லிமிட்ல கட்டுப்பட்டு இருக்காங்க, கட்டு போயிருக்காங்க. बाप आकर के तुमको ऐसा राज्य देते हैं அப்பா வந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்கறாங்க. जहाँ सारा आसमान तुम्हारा होगा. இங்க முழு ஆகாயமே உங்களோடதா இருக்கும், கம்ப்ளீட் ஆகாயமே உங்களோடதா இருக்கும். आसमान की कोई हद नहीं. ஆகாயத்தினோடது எந்த விதமான லிமிட்டும் இருக்காது. सारा समंदर तुम्हारा होगा. முழு முழு கடலே உங்களோடதாக இருக்கும். और सारी जमीन, பிறகு முழு பூமி, सारी जमीन तुम्हारी होगी. முழு பூமி உங்களோடதாக இருக்கும். भारत को ऐसा बेहद का राज्य था, பாரத்க்கு இப்படிப்பட்ட எல்லாருக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் अब இருந்தது, नहीं है. இப்போ இல்ல. तुम बच्चे अब जानते हो हम बेहद के बाप से बेहद सुख का राज्य लेते हैं. குழந்தைகளான உங்களுக்கு தெரியும், நாம எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இடம் இருந்து எல்லாருக்கு அப்பாற்பட்ட சுகத்தை எடுத்துக்கிறோம். अर्थात मनुष्य से देवता बनते हैं. அப்படின்னா மனிதர்கள் இருந்து தேவதைகளாக ஆகிறோம்.
हम ही देवताएं थे। நாம தான் தேவதைகளாக இருந்தோம். फिर 84 जन्म भोगने के बाद अब शूद्र बने। இப்போ 84 ஜென்மங்களை அனுபவம் செஞ்சதுக்கு பிறகு இப்ப நம்ம சூத்ரர்கள் ஆயிருக்கிறோம். और शूद्र से फिर பிறகு சூத்ரில் இருந்து மறுபடியும் ब्राह्मण बनते हैं, பிராமணர்கள் ஆகிறோம். ब्रह्मा की औलाद बनते हैं। பிரம்மாவோட குழந்தைகள் ஆகிறோம். फिर ब्राह्मण से பிறகு பிராமணர்கள் இருந்து उनको शिक्षा देकर ब्राह्मणों को क्या बनाते हैं? அவங்களுக்கு கல்வியை கத்து கொடுத்து பிராமணர்களை என்ன ஆக்குறாங்க? देवता बनाते हैं। தேவதைகளாக ஆக்குறாங்க. शूद्र को शूद्र बुद्धि, சூத்ரர்களுக்கு சூத்ர புத்தி, कर्मजात कहा जाता है। इस समय सब मनुष्य मात्र शूद्र बुद्धि। இந்த நேரத்துல எல்லா மனிதர்கள் சூத்ர புத்திகள் ஆயிருக்காங்க. बाप ने आकर के ब्राह्मण बनाया। அப்பா வந்து பிராமணர்களாக ஆக்கியிருக்காங்க. क्योंकि यज्ञ में ब्राह्मण जरूर चाहिए। ஏன்னா யக்னத்துல பிராமணர்கள் கண்டிப்பாக தேவை இருக்காங்க. भक्ति मार्ग में भी यज्ञ रचते हैं। பக்தி மார்க்கத்துல கூட எப்போ யக்னத்தை உருவாக்குறாங்களோ तो निमित्त किसको बनाते हैं? அப்ப யார நிமித்தமாக ஆக்குறாங்க? ब्राह्मणों को निमित्त बनाते हैं। பிராமணர்களை நிமித்தமாக ஆக்குறாங்க. परंतु वो तो सिर्फ कहा जाता है ब्राह्मण। ஆனா அவங்களுக்கு வெறும் பிராமணர்கள்னு சொல்லப்படுகிறாங்க. कोई ब्रह्मा की औलाद थोड़े ही होते हैं। இப்ப பிரம்மாவினோட குழந்தைகளாக ஒன்னும் இருக்கிறது இல்ல. और तुम तो பிறகு நீங்க प्रैक्टिकल में ब्रह्मा की औलाद हो। பிராக்டிக்கல்ல பிரம்மாவோட குழந்தைகளாக இருக்கீங்க. तो ये ज्ञान यज्ञ है। அதாவது இது ஞான யக்னமா இருக்குது. भारत में यज्ञ बहुत रचते हैं। பாரத்ல ரொம்ப யக்னத்தை உருவாக்குறாங்க. विदेशों में यज्ञ விதேசத்துல யக்னம் नहीं रचते। உருவாக்குறது இல்ல. क्यों? ஏன்? क्योंकि भारत में ही भगवान आकर के ज्ञान देते हैं। ஏன்னா பாரத்ல தான் பகவான் வந்து ஞானத்தை கொடுக்கறாங்க. भारतवासियों को ही பாரதவாசிகளுக்கு தான் भक्ति का फल பக்தியோட பலன் देते हैं। கொடுக்கறாங்க. उसमें भी அதுலயும் जो यज्ञ रचने वाले होते हैं யக்னத்தை உருவாக்க கூடியவங்க யார் இருப்பாங்களோ उनमें खास आर्य समाजी बहुत यज्ञ रचते हैं। அதுல விசேஷமாக ஆரிய சமாஜிகள் ரொம்ப யக்னத்தை உருவாக்குறாங்க, யக்னத்தை பண்றாங்க. இது எந்த இடத்தினோட நினைவார்த்தமா இருக்கு? कैसे? எப்படி? बेसिक नॉलेज में भी பேசிக் நாலேஜ்லயும் देखा பார்த்தாங்க कि ब्रह्मा बाबा जो ज्ञान देते थे பிரம்மா பாபா என்ன ஞானத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களோ उस ज्ञान का सबसे जास्ती विस्तार किस धर्म वाले व्यक्ति ने किया? அந்த ஞானத்தினோட எல்லாத்தை விட அதிகம் விஸ்தாரம் எந்த தர்மத்தினோட மனிதன் செஞ்சாங்க? பர்சன் செஞ்சாங்க. जिसके द्वारा विस्तार हुआ யார் மூலமாக விஸ்தாரம் ஆச்சோ वो पहले आर्य समाजी था। அவங்க ஃபர்ஸ்ட் ஆரிய சமாஜியாக இருந்தாங்க. ज्ञान में आने के बाद ஞானத்துக்கு வந்ததுக்கு பிறகு ज्ञान की बातों का उसने बहुत विस्तार किया। ஞானத்தினோட விஷயங்களை பற்றி அவங்க ரொம்ப விஸ்தாரத்தை பண்ணாங்க. विस्तार जास्ती करेगा விஸ்தாரம் அதிகம் பண்ணாங்கன்னா तो सार रह जाएगा। அப்ப சாரம் இருந்துடுமா? विस्तार में सार छिप जाता है। விஸ்தாரத்துல சாரம் என்னன்னா அது மறைஞ்சு போயிடுது. तो ये आर्य समाजी जो है जो बहुत यज्ञ रचते हैं இந்த ஆரிய சமாஜி யார் இருக்காங்களோ யாரு ரொம்ப யக்னத்தை உருவாக்குறாங்க इसका फाउंडेशन कहाँ पड़ता है? இதோட ஃபவுண்டேஷன்ன்றது எங்க ஏற்படுது?
संगम युग में जब भगवान बाप आते हैं சங்கம் யுகத்துல எப்போ பகவான் அப்பா வராங்களோ तो और धर्म वाले सार रूप में ज्ञान उठाते हैं, फिर भी அப்படி பார்த்தோம்னா மத்த தர்மத்தினர்கள் சார ரூபத்துல ஞானத்தை எடுத்துக்கிறாங்க. लेकिन आर्य समाजी ஆனா ஆரிய சமாஜி ज्ञान का बहुत विस्तार कर देते हैं. ஞானத்தினோட ரொம்ப விஸ்தாரத்தை பண்ணிக்கிறாங்க. अब ये तो है रुद्र ज्ञान यज्ञ. இப்போ இதா இருக்குது ருத்ர ஞான யக்னம். आर्य समाजी जो यज्ञ रचते हैं ஆரிய சமாஜிகள் என்ன யக்னத்தை உருவாக்குறாங்க, उसको रुद्र ज्ञान यज्ञ नहीं कहेंगे. அதுக்கு ருத்ர ஞான யக்னம்னு சொல்றது இல்ல. ஏன்? वो मनुष्यों के द्वारा रचा जाता है. அது மனிதர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. और यह பிறகு இது ये भगवान रुद्र आकर के இது பகவான் ருத்ரன் வந்து जो ज्ञान सुनाते हैं रौद्र रूप धारण करके, எந்த ஞானத்தை சொல்றாங்களோ ரௌத்ர ரூபத்தை தாரண பண்ணி एक बाप ஒரு அப்பா एक मुख से सुनाते हैं. ஒரு முகம் மூலமாக சொல்றாங்க, अगर ஒரு வாயால சொல்றாங்க. वही ज्ञान और मुखों से सुनाया जाता है பிறகு அந்த ஞானம்தான் மத்தவங்களோட மத்த ஆத்மாக்களோட வாயிலிருந்து சொல்லப்பட்டதுன்னா கேட்கப்பட்டதுன்னா तो मिक्सचरिटी हो जाती है. அப்போ அது மிக்ஸ்சாரிட்டி ஆயிடுது. एक से सुनेंगे तो अब व्यभिचारी ज्ञान होगा. ஒருத்தர் மூலமா கேட்டீங்கன்னா அப்போ விபிச்சாரம் இல்லாத ஞானம் ஆயிடும். अनेकों से सुनेंगे நிறைய பேரிடமிருந்து கேட்டீங்கன்னா तो व्यभिचारी ज्ञान हो जाएगा. அப்போ விபிச்சாரி ஞானம் ஆயிடும். इसलिए सदैव அதனாலதான் சதா एक से सुनना चाहिए. ஒருத்தரிடமிருந்து கேட்கணும். इस रुद्र ज्ञान यज्ञ में सारी पुरानी दुनिया स्वाहा हो जानी है. இந்த ருத்ர யக்னத்துல முழு பழைய உலகமே ஸ்வாஹா ஆயிடணும்னு சொல்றாங்க. क्यों? ஏன்? सारी पुरानी दुनिया स्वाहा क्यों हो जाएगी? முழு பழைய உலகமே ஸ்வாஹா ஆயிடும். क्योंकि सारी दुनिया झूठी हो गई है. ஏன்னா முழு உலகம் பழசாயிடுச்சு, பழசில பொய் ஆயிடுச்சு. जो झूठ खंड है இந்த பொய்யான கண்டம் என்ன இருக்கு, उसका विनाश होगा. அதோட விநாசம் ஆகும். और सतयुग में सच खंड का பிறகு சத்யுகத்துல உண்மையான கண்டத்தினோட बोल वाला होगा. அதோட பேரென்றது பிரசித்தமாகும். तो अभी बुद्धि से काम लेना पड़ता है. அதாவது இப்போ புத்தி மூலமாக வேலைய எடுத்துக்கணும், வாங்கணும். என்ன क्या बुद्धि से काम लेना पड़ता है? என்ன புத்தி மூலமாக வேலைய பண்ணணும்? कि जो कुछ हम कानों से सुनते हैं, ஏதெல்லாம் நம்ம காதால கேக்குறோமோ, दुनिया में बातें तो बहुत सुनने को मिलती है ना, உலகத்துல பேச்சுகள் ரொம்ப கிடைக்குது இல்லையா? तो बातों में जाना चाहिए அதாவது பேச்சுல போகணுமா, या ये देखना चाहिए कि जो बात हमने सुनी वो एक से आई है இல்லன்னா இந்த விஷயத்த பாக்கணுமா, எந்த விஷயத்த நம்ம கேட்டிருக்கோமோ அது या अनेकों की बातें हैं. அது ஒருத்தரிடமிருந்து கேட்டிருக்கிற விஷயமா இல்லன்னா நிறைய பேரிருந்து வந்திருக்கிற விஷயமா இருக்குதா? कलयुग में तो बहुत मनुष्य हैं. கலியுகத்துல நிறைய மனிதர்கள் இருக்காங்க. इतनी सारी पुरानी दुनिया खलास हो जाएगी. இத்தனை பாபா சொல்றாங்க இந்த பழைய உலகம் என்ன இருக்குதோ இது முடிஞ்சு போயிடும். कोई भी चीज काम में नहीं आवेगी. பாபா சொல்றாங்க எந்த பொருள் கூடயும் யூஸ் ஆகாது. इन आँखों से इस दुनिया की जो भी वस्तुएं देखते हैं இந்த கண்களால ஏதெல்லாம் இந்த உலகத்தினோட பொருள்களை பாக்குறீங்களோ वो सब அது எல்லாமே खलास होने वाली है. எல்லாமே முடிஞ்சு போகதா இருக்குது. सतयुग में तो फिर कुछ भी नहीं சத்யுகத்துல பிறகு எதுவுமே पुराना रहेगा. பழசுது இருக்காது. क्या होगा? என்ன सब ஆகும்? कुछ नया होगा. எல்லாமே புதுசாக இருக்கும். यहाँ तो देखो कितना गंध है.
இங்க பாருங்க எவ்வளவு அழுக்கு இருக்கு. मनुष्य कैसे कैसे गंदे गंदे रहते हैं, மனிதர்கள் எப்படி அழுக்காக இருக்காங்க, कैसे रहते हैं, எப்படி இருப்பாங்க, कैसे गंदे எப்படி அழுக்குன்னா எப்படி? हैं? कोई कोई मनुष्यों को तो बड़े बड़े महलमाड़ियां अटारियां हैं, பாபா சொல்றாங்க சில மனிதர்களுக்கு எப்படின்னா ரொம்ப பெரிய பெரிய இந்த அரண்மனைகள் எல்லாம் இருக்குது. एक मक्खी मच्छर भी उनके निवास में नहीं देखने को मिलेगा. பாபா சொல்றாங்க ஒரு ஈ குடையும் எப்படின்னா ஒரு கொசு குடையும் கொசு குடையும் அவங்க இருக்கிற இடங்கள்ல அந்த ஒரு அரண்மனைகள்ல இருக்காது. और कोई तो कहाँ रहते हैं, झोपड़पट्टी में. சிலர் எப்படி இருப்பாங்கன்னா எங்க இருப்பாங்கன்னா அந்த ஒரு குடிசுல இருப்பாங்க, नालों के किनारे रहते हैं, அந்த கால்வாய் இருக்கும் இல்லையா அதுக்கு அங்க இருப்பாங்க, அதோட ஓரத்துல இருப்பாங்க. गरीब बेचारे कितने गंद में झोपड़ियों में पड़े. பாபா சொல்றாங்க இப்ப யாரு ஏழைகள் இருக்காங்களோ அவங்க பாவம் எப்படி அந்த ஒரு கால்வாயினோட கரையோரத்துல இருப்பாங்க அழுக்குல. आप झोपड़ियों को डिस्ट्रॉय करते रहते हैं. இப்போ அந்த ஜோப்படி இருக்கு இல்லையா அந்த குடிசுகளை அத டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. क्या என்ன जो गंद में झोपड़ियों में पड़े हुए हैं, பாபா சொல்றாங்க இப்ப யாரு அழுக்கல்ல இருக்காங்க அந்த குடிசைகள்ல இருக்காங்க उनको क्या करते हैं, அவங்கள என்ன செய்யறாங்க, उन झोपड़ियों को बर्बाद कर देते हैं. அந்த ஒரு குடிசைகள் இருக்கும் இல்லையா அதை எல்லாமே முடிச்சிடுறாங்க, डिस्ट्रॉय कर देते हैं. அத டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. उनको फिर दूसरी जगह दे करके जमीन फिर அது எல்லாமே எடுத்துடுறாங்க, அவங்களுக்கு வேற இடத்துல அவங்கள வச்சு பிறகு அந்த நிலத்தை बेचते रहते हैं. அத என்னன்னா அது எல்லாமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. जो वह जमीन இல்லன்னா அந்த ஒரு பூமி என்ன இருக்குதோ அது जो झोपड़ियों को डिस्ट्रॉय करके बनी है, निकाली गई है, பாபா சொல்றாங்க அந்த குடிசைகள் இருக்கும் இல்லையா அத டிஸ்ட்ராய் பண்ணி பிறகு என்ன அந்த இடம் கிடைச்சிருக்குதோ அத वो प्रॉपर्टी उन गरीबों की है. அந்த ப்ராப்பர்ட்டி யாருதுன்னா அந்த ஏழைகள் தான் இருக்குது. उसका पैसा उनको मिलना चाहिए. அது அந்த காசு அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்றாங்க. जो झोपड़ियों को डिस्ट्रॉय करके யாரு அந்த ஒரு குடிசைகளை டிஸ்ட்ராய் பண்ணி बड़ी बड़ी मल्टी मिलियनर्स பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் बिल्डिंगें बनाते रहते हैं, பில்டிங்ஸ ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, मल्टी स्टोरी बनाते हैं. மல்டி ஸ்டோரிட ரெடி பண்றாங்க, உருவாக்குறாங்க. मिलता किसको है वो पैसा, அந்த ஒரு காசு யாருக்கு கிடைக்குது, वो अमीर लोग उसका पैसा खाते हैं. அந்த யாரு பைசா இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா அத சாப்பிடுறாங்க. जिसके ऊपर वो बहुमंजिला इमारत खड़ी की जाती है. எதுல எப்படின்னா அந்த இடத்துல அந்த மல்டி ஸ்டோரிட் பில்டிங்ஸ என்ன செய்யறாங்கன்னா அத நிக்க வைக்கிறாங்க. வாஸ்தவத்துல जमीन का पैसा उनको मिलना चाहिए. வாஸ்தவத்துல அந்த நிலத்தினோட பைசா அவங்களுக்கு கிடைக்கணும். कोई बिल्डिंग बनती है, இப்போ ஏதாவது பில்டிங் ரெடி ஆகுது, तो जमीन की आधी कीमत और बिल्डिंग की அப்போ அந்த நிலத்தினோட பாதி அந்த आधी कीमत அந்த நிலத்தினோட பாதி அந்த ஒரு தனம் என்ன இருக்குதோ அதுக்காக என்ன கிடைக்குதோ அது, பிறகு அந்த பில்டிங்கானது பாதி அந்த தனம் என்ன இருக்குதோ அது,
परंतु காஸ்ட். गरीबों को तो कुछ नहीं मिलता। ஆனா பாபா சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப யாரு ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. उन गरीबों को मिले हिस्से अनुसार பாபா சொல்றாங்க, அந்த ஏழைகள் யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அந்த ஒரு பாகத்துக்கு அனுசாரமாக तो बेचारे साहूकार हो जाए। ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்க பாவம் பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. परंतु उनको करने नहीं देते, ஆனா அவங்களுக்கு பண்ண விடுறது இல்ல. उनको बहुत ठगते हैं। அவங்கள ரொம்ப ஏமாத்துறாங்க. अगर नहीं उठते हैं जबरदस्ती तो युक्ति से आग लगा देते हैं। பாபா சொல்றாங்க, ஒருவேளை அவங்க அங்கிருந்து போகலன்னா யுக்தியாக தீ வச்சிடுறாங்க. देखो பாருங்க, गवर्नमेंट सबको लूटती रहती है। கவர்மெண்ட் எல்லார கூடயும் கொள்ளை அடிச்சிட்டு தான் இருக்குது. ऐसी ऐसी युक्तियों से गवर्नमेंट को धन बहुत मिलता है। இப்படி யுக்தியில இருக்கக்கூடியவங்க கவர்மெண்ட்க்கு ரொம்ப தனம் கிடைக்குது. क्या என்ன? मनुष्य बेचारे बहुत दुखी हो जाते हैं। மனிதர்கள் பாவம் ரொம்ப துக்கி ஆயிடுறாங்க. जो सुखी है वो भी स्थायी सुख नहीं। யாரு சுகமாக இருக்காங்களோ அவங்களும் பாவம் பர்மனென்ட்டாக சுகத்துல இருக்கிறது இல்ல, அது கூட பர்மனென்ட் இல்ல. अगर सुख होता तो सन्यासी जिनको गुरु बनाते हैं ஒருவேளை சுகம் இருந்ததுன்னா சன்னியாசிகள் யார குருவாக ஆக்கிக்கிறாங்களோ वो क्यों कहेंगे அவங்க ஏன் இப்படி சொல்வாங்க? ये कागविष्टा समान सुख है। இது காக்கைக்கு எச்சலுக்கு சமமான இருக்கக்கூடிய சுகமனே சொல்றாங்க அவங்க. वो कहते हैं नारी नरक का द्वार है। அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா நாரி நரக்கத்துக்கு வாசல்னு சொல்றாங்க. तुम्हारे पास उनकी चौपड़ी भी है। உங்ககிட்ட அவங்களோட புக்கு கூடயும் இருக்குது. जो कहते हैं नारी नरक का द्वार है யாரு சொல்றாங்களோ நாரி நரக்கத்துக்கு வாசல்னு சொல்லி वो है शंकराचार्य। அவங்க இருக்காங்க சங்கராச்சாரி. क्या என்ன? तो नारी के बीच में से அப்ப நாரிக்கு நடுவுல இருந்து भाग जाते हैं। அங்க இருந்து அவங்க ஓடி போயிடுறாங்க. अपने इंद्रियों को कंट्रोल नहीं कर पाते அவங்களோட இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. तो क्या कह के भागते हैं அப்ப என்னன்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க? नारी नरक का द्वार। நாரி நரக்கத்துக்கு வாசல்னு சொல்லி ஓடி போயிடுறாங்க. तो वो है शंकराचार्य அப்ப அவங்க இருக்காங்க சங்கராச்சாரி, और ये है शिवाचार्य। பிறகு இவங்க இருக்காங்க சிவாச்சாரி. क्या என்ன? शिवाचार्य क्या करते हैं சிவாச்சாரி என்ன செய்யறாங்க? नारियों को छोड़ करके नहीं भागते நாரிகளை விட்டுட்டு ஒண்ணு ஓடி போகிறது இல்ல. और ही नारियों को इकट्ठा कर देते हैं। இன்னும் நாரிகளை என்ன செய்யறாங்கன்னா அவங்கள அந்த சிவாச்சாரிக்காக சொல்றாங்க நாரிகளை விட்டுட்டு ஓடி போகிறது இல்ல. இன்னும் நாரிகளை என்ன செய்யறாங்கன்னா அந்த பெண்களை और शंकराचार्य नारियों से அவங்கள எல்லாமே சேர்த்துறாங்க. பிறகு சங்கராச்சாரி நாரிகளை என்ன செய்யறாங்கன்னா कायर बन करके भागते हैं। அவங்கள விட்டு என்ன செய்யறாங்கன்னா கோழைகளாக ஓடி போயிடுறாங்க. अपनी गलती को छुपाने के लिए தன்னோட தவறுகளை மறைக்கிறதுக்காக कमजोरी को छुपाने के लिए क्या कहते हैं வீக்னஸ மறைக்கிறதுக்காக என்னன்னு சொல்றாங்க? नारी नरक का द्वार। நாரி நரக்கத்துக்கு வாசல்னு சொல்றாங்க. शिव भगवान वाच शिव भगवान उवाच, शिव भगवान சொல்றாங்க, अभी हम इन माताओं के द्वारा स्वर्ग का द्वार खोल रहा हूँ। இப்ப நான் இந்த மாதாக்கள் மூலமாக ஸ்வர்கத்தினோட வாசலை ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். माताओं पर ज्ञान का कलश रखता हूँ। மாதாக்கள் மேல ஞானத்தினோட கலசத்தை வைக்கிறேன். क्यों ஏன்? वो पवित्र है।
माताओं के ऊपर क्यों रखता हूँ? पिताओं में क्या क्या खामी आ गई? மாத்தாக்கள் மேல ஏன் வைக்கிறேன்? இப்போ அப்பாக்கள் என்ன தவறுகளை பண்ணிட்டாங்க? पुरुष सब ஆண்கள் எல்லாருமே जोर जबरदस्ती करने वाले अबलाओं को எப்படின்னா பழுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணக்கூடியவங்க யாரு அபலைகள் இருக்காங்களோ பலவீனமானவங்க और ही अबला बनाने वाले दुर्योधन दुशासन இன்னும் அவங்கள அபலையாக ஆக்கக்கூடிய துரியோதன் துஷாசனர்கள் இருக்காங்க. इसलिए कन्याओं माताओं के ऊपर आकर அதனாலதான் கன்யா மாதாக்கள் மேல வந்து ज्ञान का कलश रखते हैं. ஞானத்தினோட கலசத்தை வைக்கிறாங்க. फिर वह ज्ञान के कलश में से ज्ञानामृत पिलाती है. பிறகு இந்த ஞானத்தினோட கலசம் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா ஞானாமிர்தத்தை குடிக்க வைக்கிறாங்க. परंतु तुम्हारा तो है प्रवृत्ति मार्ग. ஆனா உங்களோடது என்ன இருக்குதுன்னா இல்லர் மார்க்கம். तुम कोई निवृत्ति मार्ग के நீங்க நிவிருத்தி மார்க்கத்தினர்கள் नहीं हो. நிவிருத்தி மார்க்கத்தினர்கள் இல்ல. ऐसे नहीं कि कन्याओं माताओं अकेली को पवित्र बनाते हैं. அப்படி இல்ல கன்யா மாதாக்கள் அவங்க ஒருத்தர் இருப்பாங்களே அவங்களதான் அப்பவித்திரம் ஆக்குவாங்க என்ற விஷயம் இல்ல. नहीं, இல்ல स्त्री और पुरुष பெண்ணு பிறகு ஆண்கள் दोनों को पवित्र बनाते हैं. ரெண்டு பேரை கூடயும் பவித்திரமாக ஆக்குறாங்க. तुम सच्चे सच्चे ब्राह्मण हो. நீங்க உண்மையிலே பிராமணர்கள் இருக்கீங்க. और वो பிறகு அவங்க क्यों? ஏன் कहलाते हैं ब्राह्मण. சொல்றாங்க பிராமணர்கள். तो किसकी औलाद होना चाहिए? இப்ப யாரோட குழந்தைகளாக இருக்கணும்? ब्रह्मा की औलाद होना चाहिए. பிரம்மாவோட குழந்தைகளாக இருக்கணும். परंतु उनका ब्रह्मा कहाँ है? ஆனா அவங்களோட பிரம்மா எங்க இருக்காங்க? तो कहेंगे सूक्ष्म वतन. அப்ப சொல்வாங்க சூக்ஷ்மவத்தனத்துல இருக்காங்கன்னு. तुम्हारा ब्रह्मा बाप सूक्ष्म वतन में, तो तुम कहाँ से आ गए? உங்களோட பிரம்மா பாப் சூக்ஷ்மவத்தனத்துல இருக்காங்கன்னா நீங்க எங்க இருந்து வந்துட்டீங்க? तुम भी जाओगे. நீங்களும் அங்கே போங்க. धीरे धीरे एक एक करके जाते भी रहते. மெதுவாக ஒண்ணுக்கு பிறகு ஒண்ணு எப்படின்னா அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. कहाँ जाते हैं? எங்க போகிறாங்க? सूक्ष्म वतन में जाते रहते. சூக்ஷ்மவத்தனத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. तुम सच्चे ब्राह्मण हो. நீங்க உண்மையான பிராமணர்கள் இருக்கீங்க. क्यों? ஏன்? क्योंकि तुम ब्रह्मा बाप को ஏன்னா நீங்க பிரம்மா பாப்ப अच्छी तरह जानते हो. நல்லபடியாக உங்களுக்கு தெரியும். நல்லா वो है झूठे ब्राह्मण. அவங்க இருக்காங்க பொய்யான பிராமணர்கள். वो हथियाला बांध काम की इच्छा पर बिठाते हैं. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த முடிச்ச போட்டு அப்படின்னா திருமணத்தை பண்ணி வச்சு காமத்தினோட சித்தம் எல்லாம் உட்கார வைக்கிறாங்க. तुम ज्ञान शिक्षा पर बिठाते हो. நீங்க ஞானத்தினோட சித்தம் எல்லாம் உட்கார வைக்கிறீங்க. तुम और शादी बर्बादी का हथियाला तोड़ देते हो. நீங்க அந்த திருமணம் பண்ணிக்கிட்டா துர்கதி என்ற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அத கம்ப்ளீட்டாக நீங்க அத விட்டுடுறீங்க. அப்படின்னா திருமணம் என்னால என்ன துர்கதி ஆகும் இல்லையா? பாபா சொல்றாங்க நீங்க அந்த வழிய விட்டுடுறீங்க, உடைச்சிடுறீங்க. जिन्होंने वो हथियाला उन ब्राह्मणों का बांधा हुआ है, யாரு அந்த அக்ரிமெண்ட பண்ணிருக்காங்களோ அந்த பிராமணர்கள் उस हथियाले को भी तोड़वा कर அந்த என்ன ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஒரு அக்ரிமெண்ட கூடயும் உடைச்சு तुम ज्ञान चिता पर बिठाते हो. நீங்க ஞானத்தினோட சித்தமேல உட்கார வைக்கிறீங்க. वो काम चिता पर बिठाते हैं हथियाला बांधकर. அவங்க காமத்தினோட சித்தமேல உட்கார வைக்கிறாங்க, அந்த முடிச்சு போட்டு உட்கார வைக்கிறாங்க. பிறகு நீங்க ज्ञान चिता पर बिठाते हो. ஞானத்தினோட சித்தமேல உட்கார வைக்கிறீங்க. तुम पवित्र बनाते हो और वो நீங்க பவித்திரமாக்குறீங்க, பிறகு அவங்க अपवित्र बनाते हैं. अपवित्रமாக்குறாங்க. अभी इस दुनिया में है अपवित्र
இப்போ இந்த உலகத்துல இருக்குது அப்பவித்திரம், असुर और आसुरी संप्रदाय, அசுர பிறகு ஆசுரி சம்பிரதாயத்தினர்கள், और तुम अभी बनते हो दैवी संप्रदाय। பிறகு நீங்க இப்போ ஆகுறீங்க தெய்வீகமான சம்பிரதாயத்தினர்கள். आसुरी संप्रदाय ஆசுரி சம்பிரதாயம் अर्थात रावण राज्य। அப்படின்னா ராவண ராஜ்யம். गांधी भी कहते थे, காந்திஜி கூடயும் சொல்லிட்டு இருந்தாங்க. क्या कहते थे? என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? राम राज्य हो, ராமராஜ்யம் இருக்கணும்னு. राम राज्य हो, ராமராஜ்யம் இருக்கணும்னா इसका मतलब गांधी भी कौन से राज्य में थे? அப்படின்னா காந்திஜி கூடயும் எந்த ராஜ்யத்துல இருந்தாங்க? राक्षस राज्य में थे ना। ராட்சச ராஜ்யத்துல இருந்தாங்க இல்லையா? परंतु अपन को राक्षस थोड़े ही मानते हैं। ஆனா தன்னை ராட்சசன்னு சொல்லி ஏத்துக்கிறாங்களா என்ன? कहने वाले कहते हैं, சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க, लेकिन अपन को ஆனா தன்னை राक्षस नहीं मानते। ராட்சசன் சொல்லி ஏத்துக்கிறது இல்ல. इसका मतलब क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? हैं? वो था हद का गांधी, அவங்க இருந்தாங்க எல்லாருக்கு உட்பட்ட காந்தி. और यहाँ है பிறகு இங்க बेहद का गांधी, எல்லாருக்கு அப்பாற்பட்ட காந்தி. जिसके लिए मुरली में बोला है कि गांधी मरा, யாருக்காக முரளில சொல்லிருக்காங்க காந்தி இறந்து போயிட்டாங்க. जाकर के कोई साहूकार कांग्रेसी के यहाँ राजकोट में जन्म लिए। போய் அந்த சாவுக்கார் காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, பணக்கார காங்கிரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டுல ஜன்மம் எடுத்திருக்காங்க. राजकोट माना ராஜ்கோட்னா राजाओं का किला। ராஜாக்களோட கோட்டை. माना जो भी रुद्रमाला बनती है, அப்படின்னா இதெல்லாம் ருத்ரமாலை உருவாகுதோ, माला माना संगठन, மாலைன்னா वो சங்கட்டன. किसका किला है? அது யாரோட சங்கட்டனா இருக்குது, கோட்டை இருக்கு? वो राजाओं का किला है। அது ராஜாக்களோட கோட்டை இருக்குது. उस राजाओं के किले में, அந்த ராஜாக்களோட கோட்டைல, राजाओं के किले माने राजकोट में ராஜாக்களோட கோட்டைல அப்படின்னா ராஜ கோட்ல गांधी ने जाके जन्म लिया। காந்தி போய் ஜென்மம் எடுத்தாங்க. माने गांधी वाली आत्मा, அப்படின்னா காந்தி வாலி ஆத்மா, जो बेहद का गांधी है, யாரு எல்லாருக்கு அப்பாற்பட்ட காந்தி இருக்காங்க, वो அவங்க राजाओं के किले में जो मुख्य राजा है ராஜாக்களோட கோட்டைல இப்ப முக்கியமான ராஜா யார் இருக்காங்களோ उसमें बुद्ध रूपी पेट में அவங்களோட புத்தி ரூபமான வயிறுல प्रवेश कर जाती। பிரவேசம் பண்ணிடுறாங்க. कोई बड़े साहूकार कांग्रेसी के यहाँ जाकर जन्म लिया होगा, இப்போ பெரிய காங்கிரசினோட வீட்டுல போய் ஜென்மம் எடுத்திருப்பாங்க. तो ये सब बेहद की बातें हैं जो बेहद का बाप समझाते हैं। இதெல்லாமே எல்லாருக்கு அப்பாற்பட்ட விஷயங்களா இருக்குது. இது எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா புரிய வைக்கிறாரு. अच्छा, அச்சா, ओम शांति। ஓம் சாந்தி.